அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை வெஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். விஷதவாக் சிகாமணிகளான மணவாள மாமனிகளுடைய உபதேசரத்தின் மாலை பாசுரத்தில் ஆண்டாளை பற்றியும் அவளுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வாரை பற்றியும் பரக்க பேசப்பட்டுள்ளது. ஆழ்வார்களிலே பெரியாழ்வாருக்கு ஒரு தனி சிறப்புண்டு. இதை நாம் முதல் நாள் இங்கு கூடும்போதே பார்த்தோம். நம்மை காட்டிலும் ரிஷிகளுக்கு ஏற்றம், ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு பெருமை. ஆழ்வார்களிலேயே பெரியாழ்வாருக்கு தனி சிறப்பு. மற்ற ஆழ்வார்களெல்லாம் பகவானை சேவித்தவுடன் தங்களுக்கு எப்போது முக்தி கொடுப்பாய் என்று கேட்டார்கள். ஆனால் பெரியாழ்வார் ஒருத்தர்தான் அவனுக்கு என்ன வருமோ, இந்த துஷ்ட தேசத்தில் துஷ்ட காலத்தில் கருட வாகனத்தில் பெருமான் சேவை சாதிக்கிறாரே, எல்லார் கண்ணும் ஒன்றாக இருக்காதே, யார் கண் அவன் பேரில் பட்டுடுமோ என்றெல்லாம் அவனுக்காக பயந்து வயிறு கலங்கி போய் அவனுக்கு பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பெரியாழ்வாருடைய மங்களாசாசன பாசுரம். மங்களத்தை ஆசாசனம் செய்தல். மங்களம் நன்மை வாழ்ச்சி. அதை ஆசாசனம் பண்ணுதல் என்றால் உண்டாகுகன்னு வேண்டுதல், வாழ்த்துதல்னு சொல்லலாம், நீ வாழி வாழின்னு வேண்டுதல்னு சொல்லலாம். இதைத்தான் மங்களாசாசனம் மங்களாசாசனம்னு கூறுகிறோம். இந்த மங்களாசாசனம் பல்லாண்டு பாடுவதில் பெரியாழ்வாருக்கு ஒரு தனி விருப்பம். அதுவே அவருக்கு இருக்கிற ஸ்வபாவம். அதனால தான் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு தனி சிறப்பு. மற்ற பேருக்கு இல்லாத பெரிய ஆழ்வார்ங்கிற பேர் இவருக்கு மட்டும் ஏன் கிட்டிற்று? தன்னை பார்க்காமே அவனை பார்த்தார். தனக்கு நன்மை வேணும்னு நினைக்காமல் பெருமான் பல்லாண்டு பல்லாண்டாக எப்போதும் வாழ வேண்டும், அவர் நன்கு வாழ்ந்தால்தானே அனைவருக்குமே வாழ்ச்சி. அதனால் அவனுக்கே பரிந்து பல்லாண்டு பாடிய பெருமை. அவர் என்ன விஷயத்தை தன் சேஷ்டித்தத்தை பெரியாழ்வாருக்கு காட்டினாலும் அது கண்டு பயப்படுவார். ஓஹோன்னு இந்திரன் மழை பொழிந்தான், கோவர்தன மலையை தூக்கினேன்னால் அந்த பிஞ்சு கை விரல்கள் நொந்து போயிடாதா என்று பயப்படுவார். அகாசுரன்கிற மலைப்பாம்பு கிடந்தது, அதன் வாய்க்குள் புகுந்து கண்ணன் கிழித்தான் என்றால் அவன் வாயை மூடின்றிருந்தான்னா நாங்கள்லாம் அப்புறம் என்ன பண்ணுவோம், உனக்கு என்ன வந்திருக்குமோன்னு பயப்படுவார். பெரும் கடலில் சின்ன ஆளிலை தளிரில் கண்ணன் சயனித்து கொண்டிருக்கிறான்னால் இப்படி அப்படி உருண்டு தண்ணீரில் விழுந்துட்டியானா எடுக்கிறது கூட ஆள் இருக்காதே என்று பயப்படுவார். நரசிம்ம பெருமானாக தோன்றினான், ஹிரண்யகசிபுவோட போரிட்டான்னு சொன்னால் ஆரோரு சிறுவன் அவன் கைகாட்டினத்துக்காக தூணிலே தோன்றி பெரிய ஹிரண்யகசிபுவோட சண்டை போட போனியே. ராமனும் சண்டையிட்டார், வராகனும் சண்டையிட்டார். ஆனால் ஒன்றை பார்க்கச்சே எனக்கு என்ன தெரியுமோ பயமாக இருக்குது, இப்போ தானே தூணிலிருந்து பெருமாள் அவதரிக்கிறார், அப்போ பிறந்த குழந்தைன்னு தான் அர்த்தம். வயசானப்புறம் ராமன் சண்டை போட்டார், எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனால் நரசிம்ம பெருமான் பிறந்த குழந்தை சண்டை போட்டா என் வயிறு தாங்கலை என்று அதற்கு பாடுவார். நம்ம பெரிய உருவத்தோட நரசிம்மனை சேவிக்கலாம், ஆனால் தூணிலிருந்து பிறந்தது அப்போ தானே, பிறந்தது அப்போன்னா குழந்தை தானே, குழந்தை போய் ஹிரண்யகசிபுவோட சண்டை போடுமா? நமக்கு இப்படிலாம் தோணக்கூட தோணாது. ஆனால் அவன் பேரில் இருக்கிற அதீத அன்பாலே பெரியாழ்வாருக்கு அப்படியே தான் தோணுகிறது. இதனால தான் மணவாளவர்கள் சாதிக்கிறார், மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள்
பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறதுல மற்ற பேருக்கு இந்த விருப்பம் இல்லை. தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான். அதீத பரிவு, பொங்கும் பரிவு. அதனால தான் வில்லிபுத்தூர் பட்டர்பிரானுக்கு பெரியாழ்வாருங்கிற பேர் கிடைத்தது. 12 பாசுரங்கள் திருப்பல்லாண்டு பாடினார். இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு மரபு கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. அன்னைக்கு பெரியாழ்வார் எப்போதும் தினமும் 24 மணி நேரமும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிட்டு இருந்தார். இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் விக்கிரக ரூபத்தில் பெரியாழ்வார் எழுந்தருளி உள்ளார். ஓரொரு நாளும் காலை ஆழ்வாருடைய திருமேனியை அர்ச்சக சுவாமி கைகளிலேயே எழுந்தருள பண்ணிட்டு வெளியில வருவார். பல்லக்கோ தோழிக்கினியானோ கிடையாது. திருக்கைத்தலம்னு சொல்லுவார்கள். கைத்தல சேவையா வெளியில எழுந்தருள பண்ணிட்டு வந்து வலதுபுறம் நோக்கி திரும்புவார். திரும்பினா நேர வடபெருங்கோயிலுடையானுடைய சந்நிதி. வட மகாதாமர் சயன திருக்கோலத்தில் இருக்கிற பெரிய பெருமாள். அவர்தான் க்ஷேத்திரத்துக்கு அதிபதி பெருமாள். அந்த பெருமானை பார்த்து ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுங்கிற பாசுரத்தை இசைப்பார். இசைப்பார்னா பக்கத்தில் அரையர் சுவாமி இருப்பார். அவர் கையில தாளத்தை வைத்து கொண்டு தட்டி அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுட்டு தான் அடுத்து பெரியாழ்வார் உள்ள போய் கோஷ்டி சாத்துமுறை எல்லாமே நடக்கும். இதை நித்தியப்படியே பண்ணுவதாக வழக்கமாக ஆழ்வார் கொண்டுள்ளார். மற்ற எந்த ஆழ்வாருடைய சன்னதியிலும் இந்த பழக்கம் கிடையாது. அதனால தான் மற்ற பேரை காட்டிலும் இவருக்கு மங்களாசாசனத்தில் அத்தனை விருப்பம். மங்களாசாசனம்ங்கிறது ஏற்றமுடையதா? பெருமானை பார்த்து நாம யார் வாழின்னு சொல்றதுக்கு, அவர்னா நம்மளை பார்த்து நன்னாருன்னு ஆசீர்வாதம் பண்ணணும். நான் சின்னவன், அவர் ரொம்ப பெரியவர், எனக்கு வலிமை கிடையாது, அவருக்கு உண்டு, எனக்கு அறிவு கிடையாது, அவர் சர்வஜனா இருக்கார். இப்படி இருக்கிறச்சே நாம் பார்த்து அவருக்கு பல்லாண்டுன்னு சொல்லணுமா, இல்லை அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண வேண்டுமா? கண்டிப்பாக ரெண்டுமே பண்ண வேண்டியதான். ஆனால் நமக்குன்னு இருக்கிற ஸ்வரூபம் மங்களாசாசனம் பண்ணுதல். ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேஷபூதன், பரமாத்மாவுக்கு பரதந்திரன், அவனுக்கு சொத்து, அவனுக்கு அடிமைன்னு இருந்தால் அப்போ அடிமை ஆண்டானை குறித்து தினமுமே என்ன செய்யணும்? நீ நன்னா இருக்கணும்னு முதல்ல பல்லாண்டு பாடணுமே. அந்த நாளில் ராஜாக்களுக்கெல்லாம் புலவர்கள்லாம் எவ்வளவு பாடுவா, ஹே கொற்றவ வாழி வாழி வாழி. எத்தனை ஒரு ராஜா சண்டைக்கு போயிட்டு வந்தார்னா எத்தனை 100 பாசுரங்கள், சண்டைக்கு போறார்னா எத்தனை 100 பாசுரம், அவருக்கு ஒரு நாள் பிறந்த நாள் வரப்போறதுன்னா எத்தனை 100 பாட்டு. ஒரு மனித அரசனுக்கு அவன் இருக்க போவது 10, 20, 30 ஆண்டுகள். அவனுக்கு இந்த புலவர்கள்லாம் தங்களுக்கு சுவாமி அவன்கிறதுக்காக இத்தனையும் பாடியிருப்பார்கள்னால் அப்ப நித்தியமான சுவாமி, அனாதியான சுவாமி, அந்தமற்ற சுவாமி, எப்பவும் எனக்கு நல்லதே பண்ணிட்டு இருக்கிற சுவாமி, அவரை குறித்து நான் எவ்வளவு பல்லாண்டு பாட வேண்டும்? மங்களாசாசனம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஜீவாத்மா செய்யக்கூடிய கைங்கரியத்திலேயே மிகச்சிறந்த கைங்கரியம். நம்ம இது என்ன சின்ன விஷயம், பெருமாள் முன்னாடி போய் நீ பல்லாண்டுன்னு சொல்லிட்டா அது என்ன பெருசா என்ன தோணிடுறது சொல்லியோ, அது மிகப்பெரிய கைங்கரியம். ஏனால் ஒன்று வராதது ஒன்று நமக்கு சுலபத்தில் ஒரு எண்ணம் மட்டும் வராது. இப்போ ஒருத்தர் நம்மளை சேவிக்கிறார்னு வச்சுக்கோ, நன்னா இருங்கோன்னு சொல்ல போகிறோம். கல்யாணம் ஆகாத பெண் சேவித்தா சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும்னு போகிறோம். ஆணவா சேவித்தா சீக்கிரம் குழந்தை பேர் ஏற்படட்டும்னு சொல்ல போகிறோம். வயசானவா இருந்தால் நன்னா தியாக மனப்பான்மை வளரட்டும், வைராக்கியம் வளரட்டும்னு சொல்ல போகிறோம். இன்னன்னார் சேவிச்சா இன்னன்னா சொல்கிறதுன்றது ஒரு மரபு இருக்குது. ஆறாள் நமஸ்காரம் பண்ணினாள்னா நீங்கள் இப்படி இருங்கோ இப்படி இருங்கோ இப்படிங்கோன்னு சொல்கிறது, அதை சொல்கிறமே தவிர இப்போது ஒரு சுவாமி வரார், நான் ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்கேன், நீ ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போகணும். அப்படியா, நன்னா கட்டின்னு நன்னா இருங்கோ. இந்த நன்னா இருங்கோங்கிறத திருப்தியாக சொல்லணும் இல்லையோ. அவர் எவ்வளவு சம்பாதித்து எவ்வளவு பெரிய இடம் வேணால் கட்டின்னு இருக்கட்டும், நமக்கு என்னாச்சு? பதினாலே ஏதும் இல்லை. அவர் இடத்த சுவாமி நமக்கு கொடுக்க போகிறாரா அப்படின்னு கேட்கல. நான் இப்போ என்னது நம்ம கொடுக்கவே வேண்டாம். இருக்கிற இடத்து யாராக இருந்தாலும் அதே சதுரடியில் தான் வாழ்ந்துட்டு இருக்க போகிறோம். அப்போ அவர் கட்டியிருக்கார், அவர் கட்டினாருங்கிறத பற்றியோ ஒரு தழும்பலும் இல்லாமல், ஒரு துளியும் மனசில் மாற்றி எண்ணம் இல்லாமல் நன்னாரும் சௌக்கியமாருன்னு சொல்லணும் இல்லையோ. மற்ற எது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அந்த நன்னாருங்கிற வார்த்தை கிடைக்கவே கிடைக்காது. அது உள்ளத்திலேருந்து வெளியில் வருகிற வார்த்தை. அதை ஏன் லவகுஷர்களுக்கு வால்மீகி பகவான் வால்மீகி ராமாயணத்தை முழுக்க சொல்லி வச்சார். 24,000 ஸ்லோகங்கள் பாடிவிட்டார். ஹசிதம் பாஷிதஞ்சைவ கதிர்யா எச்சேஷ்டிதம் தத் சர்வம் தர்மவீர்யேன யதாவது சம்பிரபஷ்யதி. பார்க்க பார்க்க பிரம்மாவின் அனுகிரகத்தால் அத்தனை கதையும் அவர் கண் முன்னாடி தெரியுது. மொத்தத்தையும் இம்மி இடுக்கு விடாது எழுதிவிட்டார்.
அதை நன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு வாங்கிக்கிறதுக்கு பாத்திரம் வேணும் இல்லையோ. இவ்வளவு பெரிய காவியத்தை எழுதி விட்டார், அதை நன்னா பேணி பாதுகாத்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சக்தி உள்ளவர்கள் வேணும் இல்லையோ. நல்ல வேளை பகவத் சங்கல்பத்தால் சீதை கொண்டு வந்து விடப்பட்டாள். குழந்தைகள் இருவரும் பிறந்தார்கள். குஷனும் லவனும் மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் சம்பவளத்திரள்வாய் தன்சரிதை கேட்டான்னு பெருமாள் திருமொழி பாசுரம். மிதிலை செல்வி சீதை உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள், இந்த உலகமே வாழ்ந்து போகிறதுக்காகத்தான் இந்த 2 குழந்தைகளை பெற்றார்களாம். நமக்கு உடனே தோணும், என்ன லவகுஷால் பண்ணியிருக்கா, நாங்கள் ஒன்றும் பெருசாக கேள்வியே படலையே. ராமன் நிறையா பண்ணார், பரதன் நிறையா பண்ணார், குஷனும் லவனும் ஏதானும் பண்ணியிருக்காளா? உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள்னு போடுறாரே ஆழ்வார். உலகு உய்யும்படி அவ என்ன பண்ணாள்னால், சண்டை போட்டது நாட்டாண்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம ராமாயணம்னு பேசுகிறோம்னா அந்த குழந்தைகள் 2 பேரால தான். வால்மீகி அவர்களிடத்துல தான் கொடுத்தார். அவள் தான் ஊர் ஊராக போய் பாடுறா. இவன் கேட்குறா, அவன் கேட்குறா, எல்லாரும் கேட்குறா. ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்தில் போய் பாடின்னு இருக்கா. அவர்கிட்ட ஒன்றும் சொத்து பத்தெல்லாம் கிடையாது. தங்கிட்ட இருக்கிற கமண்டலத்தில் ஒன்றை கொடுத்து, குழந்தைகளே நன்னா அனுஷ்டானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இன்னொருத்தர் இடத்துல கமண்டலம் இல்லை, ஒரு மாந்தோல் இருந்தது, அதை கொடுத்து குழந்தைகளே சௌக்கியமாக இருங்கோன்னு அனுப்பிச்சிட்டார். இன்னொருத்தர்கிட்ட அதுவும் இல்லை, பூணல் தான் இருந்தது. சரி, அந்த பூணலை கொடுத்து நன்னா இருங்கோன்னு அனுப்பிச்சிட்டார். கடைசி ரிஷிகிட்ட எதுவுமே இல்லை, அவர்கிட்டையும் வந்து சர்க்கமாக பாடி காமிச்சா. அப்போ அந்த ரிஷி ஆசீர்வாதம் பண்ணுறார், உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படட்டும். அதோடு அவர் சொல்கிறார், இதை யார் கேட்கணுமோ அவன் கேட்கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் ஆசீர்வதித்தார். அது குழந்தைகளுக்கு தெரியல, சரி எல்லாரும் கேட்கட்டும்னு சொல்கிறா போல் இருக்குன்னுட்டு ராமன் கேட்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய காவியத்தை பாடிட்டு இத்தனை பேரு கேட்டுட்டு அதை ராமன் கேட்கணும்னு அவருக்கு எண்ணம். ஆனால் திருக்காலம் உணர்ந்தவர் வெளியில் மனம் திறந்து பேச மாட்டார், ஆசீர்வாதம் மட்டும் பண்ணார். இது நன்கு இருங்கோ, உங்கள் வார்த்தை உலகத்திலேயே பிரசித்தி அடையட்டும். வால்மீகின்னு எப்படி சொல்கிறோமோ உம்ம மூலமாகத்தான் இது உலகத்தில் பரவ போகிறது. அந்த ரிஷியனுடைய உளமார்ந்த ஆசீர்வாதம் அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் இப்போ மங்களாசாசனம் பண்ணியிருக்கார், உங்களுக்கு எல்லா மங்களங்களும் ஏற்படுக. இதை போல் நாம் போய் பெருமான் முன்னாடி நின்றுண்டு நமக்குன்னு எதையும் கேட்டுக்கொள்ளாமல் அவனுக்காகவே அவனை பார்த்து தேவரீர் தேவருடைய பந்து மித்ர அனைவரோடும் இந்த ஜகத் அனைவரோடும் இப்படியே உற்சவங்களை கண்டருளிக்கொண்டு பிரசாதமோ திருவாபரணங்களோ புஷ்பங்களோ திருவாராதன வரிசைகளோ பாசுர சேவா காலமோ திவ்ய பிரபந்த சேவா காலமோ இது இத்தனை சம்பிரமம் ஆனந்தத்தோட மேலும் மேலும் லட்சக்கணக்கான வருஷங்கள் நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம போய் அந்த பெருமான் முன்னாடி பிரார்த்திக்கிறோமோ இல்லையோ, இதை விட சிறந்த கைங்கரியம் இன்னொன்று இருக்கவே முடியாது. அதைத்தான் பெரியாழ்வார் கெட்டியா பிடிச்சிருந்தார். ஒரு ஜீவன் பரமாத்மாவுக்கு அடிமையினால் அவனுக்கு முக்கியமான பணி அவருக்கு பல்லாண்டு பாடுவது. ஆகவேதான் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று 12 பாடல்களாலே திருப்பல்லாண்டு பாடினார். திருப்பல்லாண்டுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும்னால், அது பிறந்தது பிற்பாடு தானே. 4000 முதலில் பல்லாண்டு பிறக்கவில்லை. முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பாடியிருக்கிறது முதல் திருவந்தாதி. எங்கேயான முதல் திருவந்தாதி சேவிக்க தொடங்குறோமன்னா திருப்பல்லாண்டு தான் செவ்வாய்காலம் தொடக்கம். எங்கு தொடங்கினாலும் பல்லாண்டு தான் ஆரம்பம், எங்கு தொடங்கினாலும் பல்லாண்டு தான் முடிவு. சாத்துமறை எம்போதும் பல்லாண்டு தான், தொடங்கும் போதும் பல்லாண்டு தான். வேதத்துக்கு ஓமென்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால்னு பாசுரம். ஒரு வேதத்தை தொடங்கும் போதும் ஹரிஹி ஓம் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறோம், வேத பாராயணத்தை முடிக்கும் போதும் ஹரிஹி ஓம் சொல்லித்தான் முடிக்கிறோம். அப்போ தொடக்கத்திலேயும் முடிவிலேயும் ஏன் ஹரிஹி சொல்கிறோம்? அந்த ஹரி ஓம்னு சொல்கிறோம்னால் முதல்ல சொன்னால் ஏதோ ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், மேலே ஒரு மூடி கீழே ஒரு மூடி போட்டிருக்கா. கீழே மூடி இல்லைன்னா பொருள் நழுவி போயிடும், மேலே மூடி இல்லைன்னா வழிஞ்சு போயிடும். அதே போல் வேதம்ங்கிற பாத்திரத்திலே உள்ள பகவான்கிறவர் ஆச்சரியமாக வைக்கப்பட்டிருக்கார். அதில் கீழே ஹரி ஓம் சொன்னால் தான் பொருள் உள்ளே இருக்குமா, மேலே ஹரி ஓம் சொல்லி மூடினா தான் பொருள் உள்ளே இருக்குமா. அப்போ எப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ளே 2 பக்கமும் மூடி போடுறோமோ அதை போல வேதத்துக்கு 2 பக்கமும் ஓம் என்னும் பிரணவம், ஓங்கார பிரபவா வேதாக, ஓங்காரத்திலிருந்து தான் வேதங்களே தொடங்குகின்றன. அந்த ஓங்காரத்துக்கு சமம்தான் திருப்பல்லாண்டு. பெரியாழ்வார் பாடியன பல்லாண்டை. திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதமாச்சே, அப்போ தமிழ் வேதத்தினுடைய தொடக்கத்திலையும் திருப்பல்லாண்டு, தமிழ் வேதத்தினுடைய முடிவிலும் திருப்பல்லாண்டுனால் வேதத்துக்கு சமம் ஆழ்வார்களின் அருளி செயல்கள்.
பிரணவமாகிற ஓங்காரத்துக்கு சமம் திருப்பல்லாண்டு. அதனால முன்னும் தின்னும் திருப்பல்லாண்டு ஓதுகிறோம். மங்களாசாசனத்துக்கு அத்தனை ஏற்றம். அந்த பெரியாழ்வார் தாயார், அவர் தான் தந்தை. அப்போ தந்தை தாயாக இருக்கிற பெரியாழ்வார், ஏன்னா ஆண்டாளுக்கு தனியாக தாய் கிடையாது இல்லையோ, பூமாதேவி தான் தாய், துளசி தான் தாய், துளசி கானனோத்பவை அவள். அதனால் அவளை பார்க்கும்போதே தாயாரும் தந்தையும் ரெண்டும் பெரியாழ்வார் தான். அந்த பெரியாழ்வார் இப்போ 8 அடி பாஞ்சுட்டார். திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள் பாடிவிட்டார். அவர் இத்தனை அடி பாய்ந்தால் அப்போ குட்டி ஆண்டாள் எத்தனை அடி பாட வேண்டும்? பெரியாழ்வார் சொல்லிக் கொடுத்த மங்களாசாசன பிரபாவத்தை ஆண்டாள் நம் எல்லாருக்கும் ஓர் பாசுரத்தாலே அனுகிரகிக்கிறாள். அந்த பாசுரம்தான் திருப்பாவையில் இன்றைய நாள் பாசுரம். அன்னி இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி, சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி, பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலாவெறிந்தாய் கடல் போற்றி, குன்னு குடையாவெடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பககெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்னென்னும் சேவகமே ஏத்தி பரகொள்வான், இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய். அன்று என்னென்னமோ நடந்தது, அன்று நாங்கள் இல்லை, இன்றுதான் உள்ளோம். அன்று செய்யாத குறை தீர இன்று செய்கிறோம். இதுதான் பாசுரத்துக்கே கருத்து. அன்று ஒரு காரியம் நடந்தது, அன்று நாங்கள் இல்லை, இன்று தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் அன்று அது நடந்ததேன்னு இப்போ நினைச்சாலும் கதி கலங்கிறது. அதுக்காக இன்று பல்லாண்டு பாடுகிறோம். அன்று திரிவிக்ரமாவதாரம் நடந்தது, நாங்கள் இல்லை. அன்று ராமாவதாரம் நடந்தது, நாங்கள் இல்லை. நீயே சின்ன குழந்தையா இருக்கிறச்சே கால்களாலே சகடாசுரனை உதச்சியாங்கண்ணா, நாங்கள் பார்க்கல. எதெல்லாம் நாங்கள் பார்க்கலையோ அதை நினச்சி இப்போ பயப்படுறோம். அன்னைக்கு நடந்ததை நினச்சி முடிஞ்சு போச்சு. எல்லாம் கிருதயுகத்தில் திரிவிக்ரமாவதாரம் நடந்து ஆயிடுத்து, திரேதாயுகத்தில் ராமாவதாரம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஆண்டாள் இப்போ இடைச்சி பாவனையில் பாடிட்டு இருக்கிறது துவாபர யுகம். ஆனால் துவாபர யுகத்தில் இருக்கிற ஆண்டாள் அன்று நடந்ததே என்னாச்சோ, அந்த திருவடிக்கு என்ன வந்துடுமோ, ராமன் காடு மேடடங்கலும் நடந்தாராமே, ராவணன் எதிர்த்தாராமே, தனித்து சண்டை போட்டாராமே, என்ன வந்துடுமோ என்று ஒன்றொன்னா பயப்படுறா பாருங்க. இது என்றோ நடந்ததற்கு இன்று பயந்தால் இதற்கு கதே ஜலே சேத்து பந்தம் பண்ணுகைன்னு சொல்லுவார்கள். பய நிவர்த்தகங்களுக்கு பயப்படுகை, அனிமிஷரையும் சேர்த்து கொள்ளுகை, கதே ஜலைய சேத்து பந்தம் பண்ணுகை, இதெல்லாம் மங்களாசாசனத்துக்கு இருக்கிற பெருமை. ஜலம் ஒன்று ஓடி போச்சு. ஓடிப்போன பிற்பாடு ரொம்ப மெனக்கட்டு ஒருத்தர் போய் அணை கட்டினார். இது எதுக்கு சுவாமி வீண் முயற்சி? இப்போ ஜலம் ஓடுறதுக்கு முன்னாடி கட்டணும், எல்லா ஜலமும் போயாச்சு. இப்போ போனப்புறம் அணை கட்டுவீரா? அதை போலத்தான் இப்போ ஜலம் ஓடி போச்சு. திரிவிக்ரமாவதாரம் முடிஞ்சாச்சு, ராமாவதாரம் முடிஞ்சாச்சு. அதெல்லாம் கதமான ஜலம், முடிஞ்சு போன ஜலம். ஆனால் அந்த கதமான ஜலத்துக்கு பெரியாழ்வார் இப்போ பாடிட்டு இருக்கார், ஆண்டாள் பாடிட்டு இருக்காள்னால் அதான் சேத்து பந்தம். சேத்து கட்டுறது, அணை கட்டின்னு இருக்கிறது. முடிந்ததை நினச்சி பயப்பட்டு இருக்காளோ இல்லையோ, இதுதான் பொங்கும் பரிவு. நடக்கிறத நினச்சி பயப்பட்டா பரிவு, பயப்படவே இல்லைன்னா பரிவே இல்லை. அது ரொம்ப நிம்மதி. நம்மளும் பயப்படுவோம். இப்போ யாரான பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா, 4 மணிக்கு வரணும்னா 4:10 ஆச்சுன்னா உடனே அப்படியே வாசலுக்கு உள்ளுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோமோ இல்லையோ, இது நமக்கு இருக்கிற பயம். இதே பயத்தை ஆழ்வார் கண்ணனுக்கே பற்றுவார். அதோ பகாசுரன் கிட்டக்க வரா, இவர் கொல்றதுக்கு போறாருனால் நிஜமா பயந்து பாடுவார். இவர் காலத்திலே நடந்திருக்காது. பகாசுரம் வதமே ஆகி புராணமே முடிஞ்சு உபன்யாசமே ஆயிருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு பயப்பட்டு இருக்காரு. என்னால் இதுதான் கதே ஜலே சேது பந்தம் பண்ணுகை. சென்று ஓடி முடிந்த ஜலத்துக்காக இப்போ அணை கட்டுறது. அதை போல நடந்து முடிந்த அவதாரத்துக்காக இப்போது பல்லாண்டு பாடுவது. அது பாசுரத்திலே இருக்கு. அன்று இவ்வுலகமளந்தாய் இன்று யாம் வந்தோம். இப்போ சேர்த்து பார்த்துக்கணும். நம்ம அன்று அன்றுங்கிறத சேர்த்துனுட்டு அன்று இவ்வுலகமளந்தாய் இன்று யாம் வந்து அடி போற்றுகிறோம்னு பிரிச்சுங்க. அன்று உலகமளந்தாய் அடி போற்றின்னு இருக்கும் இல்லையோ, உலகமளந்தது அன்று, அடி போற்றினது இன்று. சென்று அங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றின்னு இருக்கும் இல்லையோ, அன்று தென்னிலங்கைக்கு சென்று பராபிபவனத்தோடே ராவணனை அழித்தது அன்று, அந்த திரளை போற்றின்னு பாடினது இன்று. பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றின்னு இருக்கு. அன்று பொன்றமாக சகடத்தை பொன்றாக போந்தாய், திருவடிகளால் தீண்டினாய். இப்போ நாங்கள் போட போகிறோம் அன்று பண்ணத்துக்கு இன்று புகழ் போற்றி. கன்று குணிலாவிரிந்தாய் கடல் போற்றி. அன்று ஒரு கன்றுக்குட்டியை எரிதடியாக பயன்படுத்தி விளாம்பழத்தின் பேரில் எரிந்தாய். அன்று பண்ணத்துக்கு இன்று நாங்கள் புகழ் போற்றுகிறோம். கன்று குணிலாவிரிந்தாய் கடல் போற்றி, குன்னு குடையாவிடுத்தாய் குணம் போற்றி. அன்று இந்திரன் பசிக்கோபத்தாலே மழை பொழிந்த போது குன்றையே குடையாக எடுத்து பிடித்தாய்.
இன்று அந்த குணத்துக்கு பல்லாண்டு பாடுகிறோம். சென்னங்கு தென்னலங்கு செத்தாய் குன்னு குடையாவெடுத்தாய் வெண்ணு பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அன்று பகைவரையெல்லாம் கெடுக்கிறதுக்காக கையில் வேல் பிடித்திருந்தாய். இன்று வந்தோம். நாங்கள் அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு தான் வந்திருக்கோம். அன்னைக்கு கூட இருந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கணும். அந்த குறை தீர இன்னைக்கு மங்களாசாசனம் பண்ணுறோம். அன்றைக்கி தான் விட்டுட்டோமோ இல்லையோ, அதுக்காக சேர்த்து வச்சு இன்றைக்கானும் பாடலாம். இன்றைக்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச வீட்டில் கல்யாணம் நடந்துடுச்சு. கல்யாணத்துக்கு அப்போ போயிருக்கணும். என்னமோ நமக்கு நிர்பந்தம் இங்கே இல்லை, எங்கேயோ வெளியூர் போயிட்டோம். அப்புறம் வாய்க்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. அவள் இதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழித்து இப்போ தான் நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருக்கா. விருந்து வச்சு வாங்கோ சாப்பிடுங்கோ என்ன கூப்பிட்ருக்கோம். வந்தால் உட்காந்து சாப்பிட்ட பார்த்தா அப்போ கல்யாணம்லாம் நடந்ததாமே, என்ன நடந்தது என்று அவளை கேட்டோம். அவள் இப்போ தான் கை குழந்தையோடு வந்திருக்கா. வந்தவர்களை பார்த்து கல்யாணம் நன்னா நடந்துதாமேன்னு கேட்டால் அவள் என்ன கதை சொல்லுவா? இப்போ ஆமாம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்ததுன்னு ஆரம்பிக்கணுமோ இல்லையோ. ஏன் இப்போ போய் கேட்குறேன்னா, நாங்கள் பார்க்கறது இப்போ தானே, நாங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலையே. அப்போ அன்று இவ்வுலகம் அளந்தாய் இன்றியாம் வந்தோம். நாங்கள் வந்தது இன்று தான். வந்தன்னிக்கானு பல்லாண்டு பாடுறோமோ இல்லையோ. வந்தன்னிக்கும் பேசாத இருக்கிறத விட வந்தன்னு பெருமானுக்கு பரிந்து பாடுகிறாள். பாசுரத்துக்கு அது கருத்து. இப்போ பத உரை என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சங்கதி 23வது பாசுரத்திலேருந்து ஏன் 24வது பாசுரம் வந்தது? 21வது பாசுரத்தில் எழுந்திருக்க வேணும்னு வேண்டினாள். கண்ணன் எழுந்திருக்க பிரார்த்தித்தா, பார்க்கபடி எழுந்திருக்கிறார். 22வது பாசுரத்தில் கட்டாட்சிக்க வேணும்னு வேண்டினாள். செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. படுத்த படுக்கையிலிருந்தே கண்ணன் கட்டாட்சிக்க பார்த்தார். அது படுக்கையறை வார்த்தையாக இருக்கக்கூடாது, பேரோலக்கத்து வார்த்தையாக இருக்கணும். ராஜதர்பாரில் சிங்காசனத்தில் உட்காந்து பேசினதாக இருக்கணும். வாரும் என்ன உன் கோயில்னு நிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் அந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று 23வது பாசுரத்தில் நடந்து காட்ட வேணும்னு வேண்டினாள். பெருமானுடனே யோசிக்கிறார், நிஜமாக பண்ணிட வேண்டியதானா? இவா கேட்ட விற்பாடு அதே மாதிரி படுத்துட்டு இருக்கிறதுக்கு பெருமானுக்கு உள்ளமே இல்லையா. யார் கூப்பிட்டு நான் நடந்திருக்கேன், இவ எவ்வளவு நல்லவா, எவனெவனோ கூப்பிட்டுருக்கான், அவன் கூப்பிட்டத்துக்கெல்லாம் நான் நடந்து போயிருக்கேன். ஒரு விபீஷணன் ஓடி வந்தான், அவனுக்காக அயோத்தியிலேருந்து திருப்புல்லாணி அளவுக்கு நடந்து வந்தேன். ராட்சசன் பிராட்டியை பிரித்த பாப்பி, அவன் அங்கிருந்து இங்கே தாவி வர்றதுக்குள்ளாக நான் காத்திருந்தேன் அயோத்தியிலேருந்து தெற்கு நோக்கி நடந்து. அப்போ விபீஷணன் அவன் வேண்டவில்லை. ராமா எங்களுக்காக நடந்துவான்னு வீடனன் கேட்கவே இல்லை. ஆனால் கேட்காத போது இவன் வந்தான், நாம் அவனை ஏற்றுக்கணுமேங்கிறதுக்காக நானா எதிர்பார்த்து அயோத்தியிலேருந்து திருப்புல்லாணி ராமேஸ்வரம் அளவுக்கு காத்திருந்தேன். அது மட்டுமா, அர்ஜுனன் பார்த்து கண்ணனிடத்தே சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத, 2 சேனைகளுக்கு நடுவில் என் தேரை கொண்டு போய் நிறுத்து என்று ஆணையிடுறார். வாயத்திறந்து கூட இல்லை, கஞ்சாட காட்டுறார். அப்படி கஞ்சாட காட்டினதுக்கு பதறிண்டு கண்ணன் கொண்டு போய் நிறுத்துறார். சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வார் ரதோத்தமம். இப்போ கண்ணன் நினச்சி பார்க்குறார், விபீஷணனுக்காக நடந்தது நன்னா இருந்தது, அர்ஜுனன் சொன்ன இடத்துலலாம் தேர ஓட்டினது நன்னா இருந்தது. ஆனால் இவா 2 பேரை விட எந்த விதத்தில் கோபிகைகளுக்கு குறைவு? இப்போ அவர்களை காட்டிலும் எல்லா விதத்திலும் வசந்தவாள்னா இவா. அர்ஜுனன் ஒன்றும் பக்கத்தில் மோட்சம் சரணாகதி இதோ வைகுந்தத்துக்கு வரையெல்லாம் சொல்லவே இல்லை. விபீஷணனா நேத்தி வரைக்கும் பண்ண தப்புக்கு கணக்கே இல்லை. இத்தனையும் இருந்து விபீஷணிடத்தில் பழைய குற்றம் புது குற்றம் இல்லை, அர்ஜுனனிடத்தில் பழசு ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனால் இனிமே அவன் சரணம்னு சொல்லி மோட்சம் கேட்க போகிறது இல்லை. அப்போ இங்கே ஒரு தப்பு அங்கே ஒரு தப்பு, இதை 2ஐயும் கணிசிக்காமல் தானே நாம் நடந்தோம். அப்படி இருக்க செய்தே இந்த குழந்தைகள் அனன்ய பிரயோஜனர்கள், என்னை தவிர இவர்களுக்கு வேற யாரையுமே தெரியாது. அப்படி இருக்கிறவா கூப்பிட்ட குரலுக்கு நாம் வராது இருக்கக்கூடாது என்ன பெருமான் முடிவு பண்ணிவிட்டார். சரி எழுந்திருப்போம். ஆண்டாள் திரும்புறதுலேருந்து சேவிக்கணும்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ. பெருமாள் வெறுமை எழுந்து நடந்து வரச்சே போறாது. நாம் மெதுவாக ஒரு கழிச்சு படுத்துண்டு எழுந்து உட்காண்டு சுதாரிச்சுண்டு அப்புறம் எழுந்துட்டு மெதுவாக நடப்போமோ இல்லையோ. முன்னாடிலாம் என்ன வில்லாட்டம் எழுந்திருக்கிறதுன்னு படுத்துட்டு இருக்கோம், சட்டுன்னு எழுந்திருக்கணும்னா அப்படியே காலத்துக்குன்னு எழுந்துடுறாளோ இல்லையோ. இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் 35-40 ஆயிடுத்துனால் அதெல்லாம் வழக்கமே படுத்துப்போம். அப்படி படுத்திருந்தவா கொஞ்ச நேரம் எழுந்திருந்து உடம்பு எல்லாத்தையும் சரிப்படுத்தினுட்டு இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்து கையை ஊனிண்டு எழுந்து உட்காந்துனுட்டு அதுக்கப்புறம் எழுந்து தலை சுத்தலையான்னு பார்த்துனுட்டு அப்புறம் எழுந்து நின்றுண்டு எதுக்கும் தலை சுற்றி கீழே விழுந்துட்டோன்னா அவ்வளவு பயம் நமக்கு, நம்ம பற்றி, பெரியாழ்வாருக்கு கண்ணனை பற்றி. இவ்வளவுதான் வேறுபாடே தவிர பயப்படுறது 2 பேரும் சமமாக பயப்பட்டுடுறோம். நாம் நமக்காக பயப்பட்டுக்கிறோம், பெரியாழ்வார் அவனுக்காக பயப்படுகிறார். எழுந்து உட்கார்ந்து கைகாலெல்லாம் உதறிண்டு மெதுவாக நடந்து வரோமோ இல்லையோ.
இப்படி ஒன்னொன்னும் பண்றதை பார்த்தா ரொம்ப வெறுப்பா இருக்கும். நாம எழுந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா வெறுப்பு தான் மிஞ்சும். ஆனா ஆண்டாளுக்கு கண்ணன் எழுந்திருக்கணும், அமர்ந்துக்கணும், அமர்ந்தவர் எழுந்து நிற்கணும், எழுந்து நின்றவர் நடபோடணும். அப்ப மேல் உத்திரியத்தை இப்படி கையில சாத்திப்பறான், உத்திரியத்தை மேலே போட்டுட்டு இப்படி கையில் இருப்பாரான். அந்த கையில் இருக்கிற உத்திரியத்தை இப்படி சுழற்று வரான், அதை சேவிக்கணும். அது மேலேருந்து கீழே நழுவ பார்க்கும், அதை சேவிக்கணும். வாயை சுழித்து யாரையானு கூப்பிடுவார், அதை சேவிக்கணும். கஞ்சாடையால் நமக்கு வாய் கொப்பளிக்கிறதுக்கு தீர்த்தவனுன்னு சொல்லுவார், அதை சேவிக்கணும். அவர் சொல்கிற ஒன்னொன்னு நாம் சேவிக்கணும். இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாவகம் ரம்யம் அலங்கிருதம் அதிப்பிரியங்கரம் தேன கம்சமுக கீட்ட ஜன்மமே. கூறத்தாழ்வான் இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாவகம் ரம்யம் அலங்கிருதம் சாதிக்கிறார். அவர் வாய் சுழித்து ஒரு ஒலி எழுப்பி கூப்பிடுவாராம். இதெல்லாம் கூடாதுன்னு இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கூறத்தாழ்வான் அதை பற்றி பாடவே பாடியிருக்கார். கண்ணன் வாயை சுழித்து அதுலேருந்து ஒரு ஒலி எழுப்பி 4 பேரை கூப்பிடுவாராம். அப்படின்னு கூப்பிடுறது என்ன அழகா இருக்கு. அதை போல அடியேன கூப்பிடலையேன்னு அடரானந்த சுவாமி மகாவித்வான் ஸ்ரீபாஷ்யம் அவரிட்டது பிச்சை. அப்படி இருக்கிற கூறத்தாழ்வான் பெருமான் கண் ஜாடை காட்டுவரான். கண் ஜாடை காட்டுறதுன்னு இல்லை, ஒரு கண்ணை சிமிட்டி கூப்பிடுவரான். ஒரு கண்ணை சிமிட்டி கூப்பிடுறது, வாயை சுழித்து ஒலி எழுப்பி கூப்பிடுறது, ரெண்டு இன்னைக்கு பண்ணா என்ன தெரியுமா பண்ணுவா? அதுதான் இன்னைக்கு நிலைமை. ஆனால் அது நாம பண்ணத்தான் தப்பு. கண்ணன் பண்ணா ஒரு தப்பு இல்லை, மேலே நாம பண்ணா அது நன்னாவும் இல்லை. அவர் பண்ணா அவ்வளவு அழகா இருக்கு. அதுக்குன்னு அத்தனை பேர் காத்துட்டு இருந்திருக்காளோ இல்லையோ. இதை போல உன்னுடைய சின்ன சின்னத்தையும் நாங்கள் அனுபவிக்க வேணும் என்ன ஆண்டாளுக்கு ஆசை. சரி, நாம் எழுந்திருந்து நடந்து காட்டுவோம். சயன திருக்கோலத்தில் இருந்தார், மெதுவே திரும்பி பெருமான் எழுந்து உட்கார்ந்துட்டார். இப்ப அமர்ந்த திருக்கோலம். நின்னது எந்தை ஊரகத்து, இருந்தது எந்தை பாடகத்து, அன்னு வெக்கனை கிடந்தது ஊரகம் பாடகம் திருவெக்கா. திருவெக்கா சயனம், பாடகம் அமர்ந்த திருக்கோலம், ஊரகம் நின்ன திருக்கோலம். இந்த 3 புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவன் சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வா எனக்கருளி நலிந்த சீருலகம் மூன்னுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்னார்ப்ப பளிங்கு நீர்முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்பனி வாராயே. பண்டநாளாளேனின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் 9ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் திருப்புளிங்குடிக்காக 10 பாசுரங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பாடியிருக்கார். இப்போ நீங்கள் வடக்கே தமிழகத்துக்குள்ள நுழையச்சே நின்னது இருந்தது கிடந்தது சேவிக்கணும்னால் அப்போ தொண்ட நாட்டிலே இருக்குது. பாடகம் ஊரகம் வெக்கா, நின்னது இருந்தது கிடந்தது. அது சரி. ஆனால் தெற்கு கோடியில் சேவிக்கணும்னால் இந்த 3 புளிங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று. ஆதி காலத்திலேருந்து சேவிக்கணும்னா அமர்ந்த திருக்கோலம் வைகுந்தம், கிடந்த திருக்கோலம் பார்க்கடல், நின்ன திருக்கோலம் திருவேங்கடம். அது நின்னது இருந்தது கிடந்தது. ஒன்னொன்று ரொம்ப தூரம் போய் சொல்றீர் சுவாமி. இந்த கோவிலேருந்து அந்த கோவில் போகணும், அந்த கோவிலேருந்து அந்த கோவில் போகணும். ஒரே இடத்துல சேவிக்கணுமா? நின்னது பார்த்தந்தன் தேர்முன் நின்னான், இருந்தது தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. நடந்தது யார்? முன் பரதனன் தம்பி சத்துருக்கனும் இலக்குவனோடு மைதிலியும் என்று ராமனாக நடந்தே காட்டியிருக்கார். ஒரே திருவல்லிக்கேணி. அமர்ந்த திருக்கோலம் தெளிசிங்க பெருமாள், நின்ன திருக்கோலம் பார்சாதி பெருமாள். ஏன் சயன திருக்கோலம்? சயனம் மன்னாத பெருமாள். வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் கழித்தை குவலயத்தோர் தொழுதயத்து மாதி அமுதை என்னை ஆளுடைய அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. என்ன அவர்தான் ஸ்தலத்துக்கு பெருமாள். பார்சாரதி பெருமாள் திருவல்லிக்கேணிக்கு வந்து சேர்ந்த பெருமாள். எப்படி திருவேங்கடமடையான் திருப்பதிக்கு வந்து சேர்ந்த பெருமாளோ, வராகசுவாமி தான் ஸ்தலத்துக்கு பெருமாளோ, அதே போலத்தான் திருவல்லிக்கேணிக்கும் பார்சாரதி நின்ன திருக்கோலம் வந்தவர். சயன திருக்கோலத்தில் இருக்கிற மன்னாதன் என்னையாளுடைய அப்பன் அந்த சுவாமிக்கு பேர். அந்த திருநாமம் தான் ஸ்தலத்துக்கே பெருமாள். அதனால் அங்கே ஒரே இடத்துக்கு போனா 3 பேரை சேவிச்சுடலாம். நின்ன பார்சாரதி, சயனித்த ரங்கநாதன், அமர்ந்தத்தில் தெளிசிங்க பெருமாள், நடக்கணும்னா ராமன், பறக்கணும்னா கஜேந்திரவரதன். 5 பேருக்கு அந்த ஊரில் 5 பேருக்கும் திருவங்கியாழ்வார் பாடினார். அதான் ஆச்சரியம். சாமான்யமாக பல சன்னதிகள் இருக்கலாம் கோவிலுக்குள்ளே, ஆனால் எல்லா சன்னதிக்கும் பாட்டு இருக்காது. மூலமூர்த்திக்கு தான் பாசுரம் இருக்கும். பாசுரங்களே உற்சவருக்கு கிடையாது. அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாசுரங்கள்ங்கிறது மூலவருக்குத்தான். பாசுரம்ங்கிறது ஊர் பேர் இருக்கணும். பெருமாள் பேர் வந்ததுக்காக பாசுரத்தை அந்த திவ்யதேச மங்களாசாசன பாசுரத்தில் சேர்க்க மாட்டா. அந்த ஊர் பேரோட வரணும். ஊர் பேரும் வராத பெருமாள் பேரும் வராத ஒரு ஊர் இருக்கு. ஒரே பாட்டு தான். அந்த பெருமான் திருமழிசை ஆழ்வார் திருவாக்கில் வாங்கினது ஒரே பாசுரம். ஆனால் அந்த ஊருடைய பேரும் அந்த பாட்டில் இல்லை.
அந்த பெருமானுடைய பேர் அந்த பாட்டில் கிடையாது. ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை அந்த திவதேசத்தை சோழ நாட்டில் சோதிட்டார். ரொம்ப ஆச்சரியமானது. கூற்றமும் ஷாரா கொடுவினையும் ஷாரா தீ மாற்றமும் ஷாரா வகையறிந்தேன் ஆற்றங் கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. இது திருமழிசாழ்வார் பாசுரம். என்ன புரட்டி பார்த்தாலும் ஊர் பேர் கிடைக்காது. ஊர் பேரும் இல்லை, பெருமாள் பேரும் இல்லை. ஆனால் கண்ணன் கபிஸ்தலம் அப்படின்னு பெரியாழ்வார் பெரியாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் சேர்த்திருக்கார். என்னத்துக்காக சொல்ல வந்தேன்? இப்போ வடக்கு கோடியில் சில ஊர்கள், தெற்கு கோடியில் சில திவ்யதேசம். ஏன் திருப்பார்கடல், திருவேங்கடம், கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் புல்லன் நொழிந்தனகொல்னு பாசுரம். கல்னாலே திருவேங்கடம்னு அர்த்தம். கனை கடல், ஒலிக்கிற கடல் திருப்பார்கடல், வைகுந்த வானாடு ஸ்ரீ வைகுண்டம். இந்த மூணு எதுக்கு சேர்க்கிறார்? கல் நின்ன திருக்கோலம், கனகடல் கிடந்த திருக்கோலம், வைகுந்த வானாடு நின்ன திருக்கோலம். துணுக்கு துணுக்கா அர்த்தம் பார்த்தேன்னா 10 நிமிஷத்துக்கு அனுபவிக்கலாம். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துன்னு பார்த்தோம்னா அன்னைக்கு 1 மணி நாழி 1.5 மணி நாழி அனுபவம் கிடைக்கும். அவ்வளவு ஆழமான அர்த்தங்களை ஆனந்தமாக எழுதி வச்சிருக்கார்கள். இப்படி அர்ச்சாவதார திவதேசங்களே நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன ஒன்னலாவுருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்னு நின்னு நினைகின்றேன் உன்னை எங்க நன் நினைகிற்பன் பாவியேர் கொன்னு நன் உரையாய் உலகமுண்ட ஒன்சுடரே. நம்மாழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், உன்னை நின்று அழகில் சேவிப்பேனா, கிடந்த அழகில் சேவிப்பேனா, நடந்ததில் சேவிப்பேனா, இருந்ததில் சேவிப்பேனா, எதிரேன்னு சேவிப்பேன். நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் ஒன்னொன்னும் ஆகர்ஷகம், ஒன்னொன்னும் மனத்துக்கு மனோரஞ்சகமாக இருக்கு. பாபங்களையும் தொலைச்சுடுறதேன்னு ஆனந்தப்படுகிறார். இதெல்லாம் அர்ச்சாவதாரத்தில் நின்னது இருந்தது கிடந்தது. என்னதான் இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் தான் சுவாமி நின்னது இருந்தது கிடந்தது. எல்லாம் தென்னாடும் வடநாடும் தொழனன்ன திருவரங்கம். அனுபவம்னாலே 108க்கும் வேறா இருக்கிறது ஸ்ரீரங்கம். அங்கே நின்னது இருக்கோ, இருந்த திருக்கோலம் இருக்கா, கிடந்த திருக்கோலம் இருக்கா? சட்டுன்னு சொல்லிடுவேன். பெரிய பெருமாள் கிடந்த திருக்கோலம், நின்ன திருக்கோலம். உற்சவர் நம்பெருமாள் நின்ன திருக்கோலம். அப்போ அமர்ந்த திருக்கோலம் அது பக்கத்து நாச்சிமார் அமர்ந்த திருக்கோலம். அவள் பெருமாளே இல்லையே, பக்கத்து நாச்சிமார் அமர்ந்த திருக்கோலம் இல்லை. இப்போ ஸ்ரீரங்கத்தில் அமர்ந்த திருக்கோலம் உண்டா இல்லையா? இல்லை. க்ஷண திருக்கோலம் இருக்கார், அதே பெருமாள் நின்ன திருக்கோலம் இருக்கார். ஆனால் இந்த குறை தீர வருஷத்துக்கு ஒரு நாள் இதே நம்பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். என்னைக்கு சாதிப்பார்னார்? நாளன்னைக்கு சேவை சாதிப்பார். இப்போ இன்னைக்கு புதன்கிழமையோ இல்லையோ, நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமையோ இல்லையோ, அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சேவைக்கு போனால் இங்கே கேட்டுட்டு போங்க. நீங்கள் இப்போ கிளம்பி போட்டுறேன்னு விட்டா அப்புறம் இங்கே உபன்யாசத்துக்கு எல்லாரும் வரணுமோ இல்லையோ. வெள்ளிக்கிழமை என்னைக்கு சேவைக்கு போனீங்கன்னா பெருமானுக்கு நாச்சியார் திருக்கோலம். இன்னைக்கு இப்போ 8ஆம் உற்சவம். 10ஆம் உற்சவத்தன்னைக்கு தசமி அன்னைக்கு நம்பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார். அன்னைக்கு நாச்சியார மாதிரி எழுந்துருளி இருப்பார், அமர்ந்து நுடுவார். ஏன்னா நாச்சியார் நின்று திருக்கோலம் இல்லையே. மாதர் மைதிலி ராட்சசி ஸ்வைத தெய்வ ஆர்தராபராதாஸ்துவயானன் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாம நம ஸ்ரீரங்கநாயக்கை யத் ப்ரூ விப்ரம பேததா ஈசேசித்தவ்ய வைஷமிய நிம்னோன்னதமிதன் ஜகத். அமர்ந்த திருக்கோலத்தில் ஜகத்தையே ரட்சித்து கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாயகி ஸ்ரீரங்கேஸ்வரி தாயார். தாயார் திருக்கோலத்தை பெருமாள் சமர்ப்பிச்சுக்கிறார். கிரீடத்தை மாற்றி விடுவார், கைகால்கள்லாம் மாற்றி விடுறார், திருவாபரணங்கள்லாம் மாற்றி விடுறார். அமர்ந்த அழகே மாறிப்படும். எல்லாம் அப்படியே நாச்சியாராட்டம். அதை பார்த்தா அச்சில வார்த்தாப்பில் எழுந்துடுவார். அந்த திருக்கோலத்தில் தான் 10ஆம் உற்சவம் புறப்பாடே. பகல் 10 உற்சவத்தன்னைக்கு காலை புறப்பாடே இதே நாச்சியார் திருக்கோலத்தோடு தான் புறப்படுவார். அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருந்து கருட மண்டபத்துக்கு வந்து ஆழ்வாராச்சாரர்கள் எல்லாருக்கும் அருளப்பாடாகி அவர்கள் மங்களாசாசனம் முடிஞ்சு அப்புறம் உள்ள ஏழினா பகல் 10 உற்சவம் முடிஞ்சிடும். அந்த திருக்கோலத்தை களைஞ்சி தான் விடிய விடிய கவச்சம் சாத்துவா. மறுநாள் வஜ்ர கவச்சம் சாத்தனமோ இல்லையோ, கார்த்தால வைகுண்ட ஏகாதசி 4 மணிக்கு பெருமாள் ஆசலில் பிறக்கணும், 4 மணிக்கு வைகுண்டவாசலே திறந்துடுவா. அப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு சாவிர்த்த ஆரம்பிச்சுடணுமே. ராத்திரி நாச்சியார் திருக்கோலத்து பெருமாள் உள்ள எழுந்துருளி அந்த திருக்கோலத்தெல்லாம் களையணும். அப்புறம் புது கவச்சத்தை எடுத்து சாத்தணும். அந்த கவச்சம் கச்சிதமாக பொருந்தணும். அது பொருந்தின பிற்பாடு அதற்குரிய கிளிமாலையோட சமர்ப்பிக்கணும். எல்லாம் சமர்ப்பித்து மொத்த ஜனங்களும் காத்துன்னு இருக்கும். 3 மணிக்கு கதவை திறப்பா. அப்போ ராத்திரி உற்சவமாகி கார்த்தால உற்சவம்னா அந்த ராத்திரி உற்சவம் தான் நாச்சியார் திருக்கோல உற்சவம். அன்னைக்கு பெருமாள் அமர்ந்திருக்காதோ இல்லையோ, அப்போ ஸ்ரீரங்கத்திலே வச்சுங்க. நின்னது நம்பெருமாள், கிடந்தது பெரிய பெருமாள், அமர்ந்தது ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் நாச்சியார் திருக்கோலத்தில் அமர்ந்து விடுவார். திருக்கோலமெல்லாம் சாத்தியாச்சு, திற போட்டிருக்கா, இனிமேல் திறக்கணும்.
அப்போ பார்த்து நம்பெருமாளுக்கு ரொம்ப நாளாக உள்ளூர ஒரு ஏக்கம். இந்த பராசர பட்டர் நம்மளை பாடவே மாட்டேங்கிறார், ஸ்ரீரங்க நாச்சியாரைத்தான் எப்பவும் பாடுறார். அவருக்கு பெருமானை பார்த்து சொல்லச்சேவே, எனக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் நேரடி தொடர்பு கிடையாது. எனக்கு தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார், நீ அவளுக்கு கணவன் வரும். ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு பர்த்தானி, எனக்கு தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார். எந்திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின்திருவைத்தால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னும் அன்னுருவேடும் தழுவினீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென்திருவரங்கம் கோயில் கொண்டானே, தென் திருவரங்கத்தில் கோயில் கொண்ட பெருமானே. 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி கங்குலும் பகலும் கண்துயிரறியாள்னு 10 பாசம். அதிலே பராங்குஷ நாயகனுடைய தாயார் போய் பெருமானிடத்தில் கேட்கிறாளாம், என் திருமகள் மகாலட்சுமியோட தான் நமக்கு நேரடி தொடர்பு. என் திருமகள் சேர் மார்பன், அந்த மகாலட்சுமி வேற எங்கேயும் இருக்க மாட்டேன்னு உன் திருமார்பில் உட்காந்துருக்கா, அதனால உன்னை நான் சேவிக்கிறேனே தவிர நமக்காசு அவளிடத்துல தான், நம்ம தாயார் அவள் தான் பட்டர் எப்போதும் சொல்லுவாராம். பெருமாளுக்கு இவர் வாயால் நமக்கு 2 பாட்டு வாங்கிடணும்னா, இவர் எல்லாம் அவளையே பாடிட்டு இருக்கார், அதனால நம்ம பாட வைக்கணும்ட்டு தெரை வாங்கிறதுக்கு முன்னாடி பட்டரை உள்ளே கூப்பிடுனார். பராசர பட்டர் உள்ளே வந்தார். நம்ம மேலும் கீழும் ஒரு தடவை சேவியம். இன்னைக்கு பாரு, உம்ம நாச்சியார் ஆட்டம் தான் நாம் திருக்கோலை சாத்தின்னு இருக்கோம். நல்லா சேவிச்சார் பட்டர், ரொம்ப அழகாக இருக்கே, அந்த கிரீட்டம் அதே மாதிரி இருக்குது, தோள்கள் பாஜிபந்து அது இது எல்லாம் அப்படியே சாத்தின்னு இருக்கிறேன். அப்போ அப்படியே இருக்கேன்னு ஒரு பாட்டு பாடிடும். என்ன பெருமாள் சொல்கிறார், எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் ஒரு குறை இருக்கே. என்ன இப்போ குறை கண்டுபிடிச்சீர்? நீர் வித்வான்கிறதுக்கு தகுந்த மாதிரி குற்றமே பார்க்குறீர். இப்போ என்ன குறை கண்டுபிடிச்சீர்னால், நம் நாச்சியார் விழிக்க உம்மால் போகாது. நீர் என்ன வேஷத்தை மாற்றிண்டாலும் கோவ பார்வை மட்டும் போவே இல்லையோ உங்ககிட்ட. புருஷ பார்வை கோவப்பார்வை சரியா இருக்கு. நாச்சியார் அப்படியா பார்வை பார்க்குறா? நாங்கள் போய் நிற்கச்சேவே நம் பாபங்களை தொலைப்பதற்கு கனிந்த பார்வை அவளது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகான்னு பட்டரே சாதிக்கிறார். அந்த பார்வை அவளுக்கு தான் பார்க்க தெரியும், உமக்கு தெரியாது. உமக்கு ஒரு கண்ணால் ராவணனை பார்த்தாகணும், ஒரு கண்ணு தான் விபீஷணனை பார்க்கும், இன்னொரு கண்ணு ஹிரண்யகசிபு, மற்றொரு கண்ணு பிரகலாதன். எங்கள் தாயார் கண்ணுக்கு எல்லாருமே பிரகலாதன் தான், எல்லாருமே விபீஷணன் தான். அதனால நீர் என்ன வேஷம் போட்டுண்டாலும் இன்றும் தாயாருக்கு நிகர் அல்லர் என்ன பராசர பட்டர் பாடி பெருமாளுக்கு உடனே என்னாச்சுன்னால் சாத்தின்று இந்த கவச்சம் வெடிச்சுதான். ஏன்னா அவ்வளோ தூரம் பெருசாக பெருத்து போயிட்டாராம். தன்னை பற்றி பாடினா பெருமாள் அப்படியே 4 தோள்களோடு கேட்டுப்பார். ஸ்ரீரங்க நாச்சியாரை பற்றியோ ஆழ்வாராச்சாரியர்களை பற்றியோ பாடினா உடனே 2 மால்வரை தோள் அவருடைய திருத்தோள் பனைத்து விகசித்து கவச்சமாக உடையுமா. உடஞ்ச கவச்சத்தை பார்த்துட்டு பட்டர் பாடுறார், இப்படியே ஸ்புடது உஜயோகோ கஞ்சுக சதம், 100 கவச்சங்கள் உடையணும், நான் 100 ஸ்லோகம் பாடணுங்கிறார். நான் ஒரு ஸ்லோகம் அவளை பற்றி பாடுவேன், பாடின உடனே கேட்ட பூரிப்பில் உன்னுடைய கவச்சம் உடையணும், நான் அடுத்தடுத்து பாசுரங்கள் பாடணும். அந்த அளவுக்கு அந்த நாச்சியார் திருக்கோலம் அமர்ந்த திருக்கோலத்துக்கு ஏற்றம். நின்னது, இருந்தது, கிடந்தது, இந்த 3ஐயும் சேவிக்கணும் ஆண்டாள் ஆசைப்படுகிறாள். பெருமானும் நடந்து காட்டுகிறார். நடந்து மெதுவே வருகிறார். 10 அடி நடந்தார். ஆண்டாளுக்கு உடனே தோணித்து, 2 அடி நடந்ததுக்கே அந்த கலங்கினமே, 10 அடி நடந்துட்டாரே. 2 அடி நடந்தது தான் திருவிக்கிரமாவதாரம், 10 அடி நடந்தது தான் கிருஷ்ணாவதாரம். 2 அடியில் உலகத்தையே தாவி இழந்துட்டாரோ இல்லையோ. கீழோகத்தை ஓரடி, மேல் லோகத்தை ஓரடி, ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும்னு பாசம். 2 அடி நடந்ததை பாட வேண்டாமா? நமக்காக பெருமாள் 10 அடி நடந்து காட்டியிருக்கார். வந்தவர் அன்றே 2 அடி நடந்தாரே, அன்னைக்கு விட்டுட்டோமே, இன்னைக்கு தானே நாம வந்தோம் என்று அன்று இழந்ததற்கு சேர்த்து பல்லாண்டு பாடுகிறாள். பெரியவா சென்ற அவதாரிக்கையில் சாதிக்கிறார், அவர் எழுந்திருக்கலே, பார்க்கலே, கொடுக்கலேன்னு இருக்கிறச்சே, காணாத போது பெருமாளை காணலே, இன்னும் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற நிலையிலே இது வேணும் அது வேணும், கொடுக்க மறுக்கிறாய், ஏமாற்றுகிறாய், இப்படி அப்படி எல்லாம் பாடுவாள். கண்டால் இதெல்லாம் காணாத போது இது வேணும் அது வேணும்னு கேட்பவள் கண்டாள் பரிவதை தவிர வேறொன்று செய்ய மாட்டாளிரே. பரிவதுன்னு சொன்னால் பல்லாண்டு பாடுறதுன்னு அர்த்தம். சரி, இப்போ தான் கண்ணன் நடந்து வந்து உட்கார்ந்துட்டாரோ இல்லையோ, உட்கார்ந்த உடனே என்ன கேட்கணும், எங்கள் காரியம் என்னன்னு கை நிட்டு வேண்டாமா? நாம இருந்தால் தானே சொல்லுவோம், யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு பாட்டு முடிஞ்சிருக்கு. கண்ணன் ஒத்துனுட்டார், நடை பயின்று வந்தார், சிங்காசனத்தில் உட்கார்ந்துனுட்டார். அதை பார்த்த உடனே பாண்டாளுக்கு பதைப்பு, யாரோ நடக்க வச்சாங்கிறதுக்காக நானும் நடக்க வச்சுட்டேனே. அன்னைக்கு ஒரு ராவணன் நடக்க வைத்தான் தென்திசை இலங்கை நோக்கி, யாரோ ஒரு மகாபலி 3 ராஜ்யத்தை பறிச்சுன்னு போனா அதற்காக திருவிக்கிரமாவதாரம். அவர்கள்லாம் உன் திருவடியினுடைய மென்மை தெரியாதவர்கள், அதனால உன்னை நடக்க வச்சுட்டா. அந்த மென்மை தெரிஞ்ச நாம் போய் என்ன நீர் படுக்கையிலிருந்தே கட்டாட்சித்தா என்ன? இல்லை, கட்டாட்சிக்காம ஒரு வார்த்தை சொன்னத்தான் இல்லை, அது போருங்கிற நினைவில்லாமல் நானும் உன்னை நடக்க வச்சுட்டேனோ இல்லையோ.
அவர்கள்லாம் நடக்க வைத்தார்கள்னால் எதையோ பிரார்த்திக்க வந்தவா நடந்து வைக்கட்டும், நான் ஒன்னா கேட்டு வந்திருக்கேன், அப்படி இருக்கிறச்சே நீ இருந்த இடத்துல இருந்து அனுகிரகித்தா போரும்னு சொல்லியிருக்கணும். நாம் பண்ணதுதான் தப்பு இப்போ அப்படின்னு உடனே உணர்ந்து கொண்டு அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி. அப்ப காணாத போது இது வேணும் அது வேணும் என்பார்கள், கண்டால் பறிவார்கள், பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுவார்கள். நம்ம அப்பா அம்மாவே நீ ஒரு ஒத்தாசை பண்றதில்லை, வீட்டு காரியத்தை பார்க்கறதே இல்லை, எல்லாம் வெளியில சுத்தல் அப்படின்னு வச்சுட்டே இருப்பா. சரியா அந்த பொண்ணு ஒரு நாள் பார்த்து, நீ ஏதோ ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, ஒரு 2 பண்ணி வைப்போம், அப்பதான் இவ பேசாம இருக்க போறா அப்படின்னு நினைச்சு நீ ஏதோ ஒரு வாளியை தூக்கின்னு வந்து ஜலத்தை பிடிச்சின்னு இப்படி வைக்கிறதுக்குள்ளே போரும் எல்லாம் படிக்கிற பொண்ணும், நீ ஒன்று இதெல்லாம் இப்போ பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ தானே 10 நாளாக புலம்பின்றிருக்கே, ஒன்றும் பண்ணல, என்னன்னா அது பண்ணாத போது புலம்புவா, பாத்திரத்தை பிடிச்ச உடனே வாண்டான்னு விடுவா. இது இந்த அம்மாவே இவ்வளவு தானே. அப்படி இருக்கிறச்சு ஆண்டாள் பட மாட்டாளா? பண்ணாத போது காணாத போது ஏன் ஏன் கொடுக்கலன்னு போறார். கண்டபோது ஓ நானும் உன்னை நடக்க வச்சுட்டேனே, நானும் எழுந்திருக்க வச்சுட்டேனே, உன்னுடைய புஷ்பஹாச சுகுமாரமான திருமேனி அந்த திருவடிகளை வருடுவது பிராப்தமாக இருக்க, அதை போய் காடுமேடு அடங்கலும் அளக்க வைத்தோம், நடக்க வைத்தோம், தூக்க வைத்தோம், இத்தனையும் பண்ணோமே என்கிற வியசனப்பட்டு அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடும் பாசுரம் அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி. அன்று இன்றுங்கிறதுக்கு இப்போ வித்தியாசம் பார்க்கணும். அன்று லோகத்தை தாவி அளந்தாய், இது 24வது பாசுரம். முதல் 10 பாசுரத்துக்குள்ள ஓங்கி உலகளந்த உத்தமன், 2வது 10 பாசுரத்துக்குள்ளே அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர கோமான், 3வது 10 பாசுரத்துக்குள்ளே அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி. இந்த 10 அடுத்த 10 3ஆம் 10 ஒரு 10 பாசுரத்துக்குள்ளேயும் திருவிக்கிரமாவதாரம். நமக்கு ரொம்ப பிடிச்சவா ஒருத்தர் இருக்காள்னா எதை பற்றி பேசின்னு இருக்கச்சே ஒரு 2 நிமிஷம் அவளை பற்றி பேசுவோம். சுவாமி சம்பந்தமே இல்லை, நாங்கள் ஏதோ பருப்பு தொகையில் பண்ணுறதை பற்றி பேசின்னு இருக்கோம், இப்போ எதுக்கு அவரை பற்றி பேசுறீர்னா இருக்கட்டுமே, பருப்பு தொகையில் சாப்பிட்டா நன்னா இருக்கும் இல்லையோ, அதை பற்றி அவரை பற்றி பேசினா நன்னா இருக்கு வச்சுங்களேன். ஏதோ ஒன்று சம்பந்தப்படுத்துறது நமக்கு பெரிய கட்டமா. ஒரு பிள்ளை தென்னை மரத்தின் பயன்கள் என்னான்னு நன்னா படிச்சுன்னு போனான், ஆனால் பரீட்சைக்கு போனால் பசுமாட்டின் பயன்கள் என்னான்னு கேள்வி வந்துடுச்சு. இவனுக்கு தெரிஞ்சது தென்னை மரம் தான், மொத்தத்தையும் எழுதிட்டு நீங்கள் கேட்ட பசுமாடை இந்த மரத்தில் தான் கட்டியிருக்குன்னுட்டான். வேற என்னன்னு சொல்றது? அப்ப நமக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதை கொண்டு செருகி கொள்ள வேண்டியதுதான். அதை போல ஆண்டாளுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. இது இந்த மாட்டுக்கதையாட்டம் இல்லையே, நிஜமான ஆசையோ இல்லையோ. அதனாலதான் முதல் 10 பாசுரம், 2வது 10 பாசுரம், 3வது 10 பாசுரம், 3னுக்குள்ளும் திருவிக்கிரமாவதாரம், வாமன திருவிக்கிரமாவதாரங்கள். அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி. அன்னைக்கு நடந்ததை பார், இன்று நடந்தது பார். அன்று மகாபலி சக்கரவர்த்தி 3 லோகத்தை பறித்தான். அதனால ஒன்ன பிரிந்து போன 3 லோகங்களும் துன்பப்பட்டன. அதை மீட்டு கொண்டு இந்திரனிடத்துல கொடுத்துட்டேன். உன்னை பிரிந்த லோகங்கள் வியசனப்பட்டது அன்று, நோவுபட்டது அன்று. ஆனா இப்ப என்ன தெரியுமோ, உன்னையே பிரிந்த நாங்கள் வியசனப்படுவது இன்று. உங்ககிட்டேந்து 3 லோகத்தை பறிச்சுன்னு போய் லோகங்கள் ஒன்ன பிரிஞ்சு வியசனப்பட்டது. அது இந்திரன் பிரிந்தான், கஷ்டப்பட்டான். ஆனா இன்னைக்கு உன்னை நாங்கன்னா பிரிஞ்சிருக்கோம். இன்றைக்கு நோவு மகாபலியால் இல்லை, ஒன்னால். அன்றைக்கு நோவு வந்தது மகாபலியால், இன்னைக்கு நாங்கள் நோவு பட்டு இருக்கிறது உன்னால். நீ தான் உன்னை கொடுக்க மறுக்கிறாய். அதனால அன்று நடந்தது ஒரு துன்பம், இன்று நடந்தது ஒரு துன்பம். அடுத்த அர்த்தம் சாதிக்கிறார். அன்னைக்கு மகாபலியனிடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாய். ஜகத்து 3 லோகம், மகாபலியனுடைய துரபிமானம் அகங்காரம், அவனுடைய அகங்காரத்துக்குள்ள போய் சிக்கினுடுது. அவன் என்னதுன்னு எடுத்துன்னு போயிட்டானோ இல்லையோ. அப்ப 3 லோகத்தை மகாபலியனுடைய அகங்காரத்திலிருந்து மீட்டது அன்று. இன்று எங்களை எங்கள் ஸ்திரீத்துவ அகங்காரத்திலேருந்து மீட்டது இன்று. நாங்கள் பெண்கள் வந்து சேவிச்சிட மாட்டோன்னு இருமாப்போடு இருந்தோம் இல்லையோ, அதிலிருந்து இன்று மீட்டு இருக்கிறாய். அன்னைக்கு மகாபலியனுடைய இருமாப்பிலிருந்து மீட்டாய், இன்னைக்கு எங்கள் ஸ்திரீத்துவங்கிற இருமாப்பிலிருந்து மீட்டு இருக்கிறாய். இது அன்றுக்கும் இன்றுக்கும் வாசி. அடுத்தது சாதிக்கிறார். அன்று நாட்டுக்கெல்லாம் கொடுத்தாய். ஒரு நாடு முழுக்க, ஜகத்து முழுக்க திருவிக்கிரமாவதாரம் தாவி அளந்தாரோ இல்லையோ, அப்ப அவர் திருவடி எல்லார் பேர்ல பட்டது. தன்னையே கொடுத்தார், தூசியோட சேர்த்து கொடுத்தார். அது அன்று நடந்தது. இன்னு எங்களுக்கு கொடுத்தது. அன்னைக்கு நாடு முழுக்க பெருமான் தன் திருவடியை கொடுத்தார். இன்னைக்கு எங்களுக்கு உன் அழகையும் சீலகுணத்தையும் காட்டி கொடுத்தாய். இப்படி அன்றைக்கும் இன்றைக்கும் பெருத்த வாசி. எங்களால் அன்று வர்றதுக்கு முடியல. கண்ணன் பார்க்கிறார், நம்மளை பத்தி பாட வந்த ஆண்டாள் எதற்கு இப்ப வாமன திருவிக்கிரமாவதாரத்தை சொல்றா? வாமனாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் என்ன சாமியம்? ரொம்ப அழகான சாமியம். ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்தது கிருஷ்ணாவதாரம், உலகத்துக்கு தன்னை கொடுத்தது திருவிக்கிரமாவதாரம்.
ரெண்டும் தன்னை கொடுத்துட்டார். ஊருக்கு கொடுத்தது இவர், உலகத்துக்கு கொடுத்தது அவர். 2 பேருக்கும் ஒரு ஆசை சுவாமி, எல்லாரையும் தோட்டுண்டே இருக்கணும். நகந்துன்னே கண்ணனுக்கு பேச தெரியாது. யாரானு ஒருத்தரை பார்த்தா அவளை கட்டிட்டு சாஞ்சின்னு தான் பேசுவார். எங்கேயான ஊர் கிடச்சின கீழே கனைத்தளங்கற்றருமை பாசுரம் பார்த்தோமோ இல்லையோ, பிருந்தாவனத்துக்கு போகணும்னாலே ஒருத்தரை கூட்டு அவர் தோளில் கையை வச்சுன்னு ஊன்றி கொண்டே தான் பிருந்தாவனம் போயிட்டு வருவார். இதை பார்த்தா என்ன தோன்றது? அன்னைக்கு திருவிக்கிரம பெருமான் எல்லாரையும் தொட்டு தொட்டே அளந்தாரோ இல்லையோ, வாசனை இன்னும் போல சுவாமி. அந்த வாசனை தான் இவர்கிட்ட. அவர் திருவடியால் தொட்டார், இவர் திருமேனியால் தொட்டார். இதுதான் வித்தியாசம். அதனால கண்ணனுக்கும் வாமனனுக்கும் சாமியம். அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி. இவ்வுலகமளந்தாய், இந்த அடிகளால் அளந்தாய். இ என்பது சுட்டு, தமிழ்ல சுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையோ. ஆ அவ் இ இவ் அப்படிங்கிறது சுட்டு. ஆ என்றா சுட்டு. இ இங்க கிட்டக்க இருக்கிறத பார்த்தா ஈ சொன்னா அருகில் இருக்கிறதுக்கு சுட்டு. ஆ சொன்னா தள்ளி இருக்கிறதுக்கு சொட்டு. ஊ சொன்னா நடுவா இருக்கிறதுக்கு சொட்டு. அ இ உ, அது இது உது, அவன் இவன் உவன், அவள் இவள் உவள் என்கிற சப்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. அப்ப இங்க இருக்கிற இ என்பது சுட்டு. இவ்வுலகம் அளந்தாய், இத்திருவடிகளால் அளந்தாய். ரெண்டுமே பாண்டாளுக்கு ஆச்சரியம். இவ்வுலகம் எப்படி இருக்கு? காடு மேடு கல்லு மண்ணு மட்டை இதான் இருக்கு இந்த லோகத்துல. இப்போ இதை போல கரடு முரடான லோகத்திலே இப்ப நாம யாரு செருப்பு இல்லாம நடக்கிறோம்? ஒன்றுமே இல்லை. நாம் செருப்பு இல்லாத போனோன்னா எல்லாரும் சிரிப்பா, என்ன சுவாமி வியாதி ரொம்ப ஜாஸ்தியாக போடும், வாசல்லாம் ஒரே எச்சல் துப்பலாக இருக்குது, செருப்பு போண்டு போகணுவா. ஒன்றாயிடாது, பழகிற வரைக்கும் தான் எதுவுமே படுத்தும். நான் போட்டுக்கல, என்ன போட்டு அடிக்க போகிறோமோ இந்த உடம்பு தாங்கிறதானா தாங்கட்டும்னு விட்டுடுங்க. வாயை பற்றின்னு பேசாமல் இருந்துருந்த உடம்பு. நாம் அதுக்கு கொஞ்சம் அதிகமாக மதிப்பு கொடுத்தோம், நான் தான் நன்னா நிமிர்ந்து நின்றுட்டு ஆட ஆரம்பிக்கும். நீ எனக்கு மதிப்பு கொடுத்தியோ இல்லையோ படு அப்படின்னு பிடிச்சுடும். அதெல்லாம் இல்லை, இவ்வளவு தான் உனக்கு மதிப்பு, இஷ்டம் இருந்தா இரு அப்படின்னு சொன்னால் அது எங்கேயும் போகாது. ஏன்னா நான் ஆத்மாங்கிற இருக்கிற வரைக்கும் இருந்தேன். நான் என் கர்மம் முடிஞ்சு புறப்பட்டா தான் அது கீழே விழ முடியும். அதனால நம்ம சரீரம்ங்கிறது இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம், செருப்பு போட்டுக்கல. ஆனால் அன்னைக்கே பெருமான் செருப்பே இல்லையே. காடு மேடுகள் அடங்க வந்த ஒரு பாதுகையும் சித்திரகூடத்திலேருந்து பரதன் திரும்பி வாங்கி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் மொத்த நாட்டையும் நடந்தார். சரி, ராமனாவது பாதுகைன்னு ஒன்று போட்டுன்னு வந்தார் சுவாமி. திருவிக்கிரம பெருமாளுக்கு யார் பாதுகா போட்டு விடுறது? இப்போ அவர் பாதுகா போட்டு அளந்தாரானால் அவ்வளவு பெரிய பாதுகா ஆறு பண்றது? அவ்வளவு பெரிய திருமேனிக்கு திருவடிக்கு இல்லை. அப்ப வெறும் கால், கீழே இருக்கிறதெல்லாம் காடு மேடு முள்ளு எல்லாம் மலை. அந்த காடு மேடு முள்ளு முழுக்க அந்த மென்மையான திருவடியால் அளந்தாரோ இல்லையோ. அது பாண்டாளுக்கு ரொம்ப வருத்தம். மனசுல முள்ளு குத்துறாப்புல இருக்கான். அன்னைக்கு பெருமான் திருவடியில முள்ளி குத்தினது, இவ்வுலகம் அளந்தாய் இத்திருவடிகளால் அளந்தாய். இவ்வுலகம் அளந்தாய், இந்த காடு மேடு லோகத்தை அளந்த இத்திருவடிகளால், இந்த மென்மையால திருவடி அளந்தது. ஈய 2 இடத்துல சேர்க்கணும். இப்போ இவ்வுலகம் அளந்தாய் இத்திருவடிகளால் அளந்தாய். நீ திருவடியால் அளந்துக்கோ. அதுக்குன்னு இரும்புல ஒரு கவச்சம் பண்ணி போண்டு அளக்கக்கூடாதோ? அதுவும் பண்ணிக்க காணும். சரி, அளந்துக்கோ. நன்னா மென்மையா இருக்கிற ஏதான பூமியை அளந்துருப்படப்படாதோ? பாபாவா மைதானம்லாம் வைக்கிறா, கால்பந்து போட்டி, அந்த பந்து போட்டிலாம். அந்த மைதானத்தை என்னமா பராமரிக்கிறாய், எத்தனை லட்சம் செலவு. அது பத்தபசேல்னு புல்லு, அது அவ்வளவுதான் புல்லு இருக்கணும். அது பந்து பட்டா நகர்ற புல்லா இருக்கணும், படாட்டா நகர்ற புல்லா இருக்கணும். நாம கீழே விழுந்துட்டோம்னா அடிபடாத புல்லா இருக்கணும். எவ்வளவு பாண்டாளுக்கு ஆசை. இதை போல இந்த பூமியை சரிப்படுத்தி வச்ச அப்புறம் அளங்க மாட்டியோ? அதை விட்டுட்டு இருந்தபடிக்கே இந்த பூமியை அளந்திருக்கியப்போ. அப்ப இவ்வுலகம் அளந்தாய் இத்திருவடிகளால் அளந்தாய். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இந்த திருவடிகளால் இந்த காடுமேடு அடங்கலும் நடந்தீர். கூசி பிடிக்கும் மெல்லடி. இந்த திருவடிக்கு இருக்கிற மென்மை எவ்வளவுனால், நாச்சியார் பெருமானுடைய திருவடிகளை வருடுகிறாள். வருடுறச்சே அவ கைப்பட்டா பட்டு இந்த திருவடி செவந்து போடுமோன்னு பயப்படுவலாம். முதல்ல அவ எவ்வளவு மென்மை தெரியுமோ. திருவாபரண சாத்தனம்னு சீதைக்கு தயார் பண்ணான். கல்யாணம் போகிறது சீதா கல்யாணம். அதுக்காக பட்டி பட்டியாக திருவாபரணத்தை ஜனகர் கொண்டு வச்சார். அந்த திருவாபரணத்தெல்லாம் இந்த அழகான திருமேனியில் சாத்தி ஆகணுமோ இல்லையோ. நெத்தி சுட்டி எப்படி சாத்தலாம், காதுக்கு என்ன தோடு போடலாம், மூக்குக்கு என்ன புல்லாக்கு போடலாம், கழுத்தை ஒட்டி என்ன அட்டிகை போடலாம் அப்படின்னு தோழிகள்லாம் பார்க்குறாளாம். பார்த்துட்டு இது இங்கே சாத்தினா சரியாக இருக்கும், இந்த கை வளையல் நன்னா இருக்கும், இந்த மேலே இங்கே சாத்திக்கணும், இந்த பாஜு பந்து இங்கே போட்டுக்கணும், வங்கி இங்கே சாத்திக்கணும், அதுக்கு மேலே தோல் வலை இங்கே சாத்தணும், மேல் தோன்றி பூ இங்கே, கீழே காதுக்கு இங்கே அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குது, சீத்தை அப்படியே இரு அப்படின்னுட்டு பொட்டியிலேருந்து திருவாபரணத்தை எடுத்துன்னு திரும்பினா இவ எங்கெங்க பார்த்தாலும் அந்த இடம்லாம் சிவந்து போச்சான். இன்னும் சாத்தவே இல்லை, ஆபரணம் பொட்டியில தான் இருக்கு. பொட்டியிலேருந்து திருவாபரணத்தை எடுத்துட்டு நாம இன்னும் சாத்தவே இல்லையே, நான் சாத்திரத்துக்கு கண்ணால் அழுத்தி பார்த்தாலாம், அது தாங்கலையா அந்த திருமே.
அதனால அது தாங்காம போய் அது சவந்து படுத்தினால் இது அவளுடைய மென்மை. அந்த மென்மையான திருக்கைகளாலே திருவரங்க பெருமானுடைய திருவடிகளை வருடும் போது பிராட்டி பயப்படுவலாம். நாம தொட்டு ராமன் திருவடி எங்கேயானு கண்ணி சவந்து படுத்துனா அவ்வளவு மென்மையா இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? அப்ப பிராட்டி கூசி பிடிக்கும் மெல்லடி வடிவனை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவனேரும் பிடிக்கனே ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. அதே திருப்புளிங்குடி பாசம். நம்மாழ்வார் தான் ஊர்ல இருந்து கூப்பாடு போடுறார். அந்த ஊர்க்கார அப்படிதான் சொல்லுவா, கூப்பாடு போடுதல்னா ஒன்றும் சண்டையெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவள் 2 பேரும் ஊரில் பேசின்னு இருக்கிறா பார்த்தா என்ன சண்டை போடுறான்னு தோணும், பேசின்னு இருப்பா அவ்வளோதான். நமக்கு பார்த்தா நகரத்தில் இருக்கிறவா ரொம்ப மெதுவோ இல்லையோ, எல்லாத்துக்கும் மறைச்சு பேசிட்டு பூசி மொழி பேசிட்டு, இது நகரத்தில் இருக்கிறவா. கிராமத்தில் இருக்கிறவா திறந்த உள்ளத்தோட பளிச்சுன்னு பேசிடுவா. ஆனால் அவள் கூப்பிடுவா. இங்கே கூப்பிடுறது ஆழ்வார் கோவிலுக்கே காது கேட்கும். அங்கே கூப்பிட்டு அங்கே இருக்கிறவா வந்துடணும். அதுக்கு கூப்பாடு போடுறதுன்னு ஆழ்வார் நிஜமாக பிரார்த்திக்கிறார். திருப்புளிங்குடி பெருமாளே கைசனவேந்தே பூமி பாலனே, உனக்கு இந்த ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களே திருவடியை வருடின்னு இருக்காளே. அந்த ஊரில் நீங்கள் சில பேர் சேவிச்சிருக்கலாம். நாம் நேர கர்ப்பகிரகத்து முன்னாடி நின்று பெருமாள் திருவடினா சேவை ஆகார். நாம் பிரதட்சிணமாக வந்துட்டு ஒரு 3 படிக்கட்டு வச்சிருக்கா. திருவடி எங்கே நீட்டின்னு இருப்பறோ அந்த பிராகாரம் வெளியிலையோ இல்லையோ, அந்த வெளியில் அந்த படிக்கட்டு ஏறி இப்படி சூரிய வெளிச்சத்தில் கண்ணை கவிச்சின்னு பார்க்கணும். பார்த்தா ஒரு கோடுல தான் அந்த திருவடி தெரியும். என்ன 2 பக்கமும் பெரிய திருமேனியோட, ஒரு பக்கம் ஸ்ரீதேவி ஒரு பக்கம் பூதேவி மறைச்சுண்டு எழுந்துருளிருப்பா. ஏன்னா அவள் 2 பேருக்கு தான் அந்த திருவடி, நமக்கு இல்லை போடு. அதனால் அவளுக்கே சொந்தம். அதை நம்ம வெளியில் போய் கொஞ்சம் இடுக்கு இருந்ததுன்னா அங்கே ஒரு சாளரம் பண்ணி வச்சிருக்கா. அது வழியாகத்தான் நம்ம சேவிக்க முடியும். ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், வடிவனை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடு வினை ஏனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. இந்த கொடிய வினைகள் பாபங்களை பண்ணி வச்சிருக்கிற நானும் ஒரு நாள் அந்த திருவடியை பிடிக்கிறதுக்கு நீ கூப்பிடக்கூடாதா? கூவுதல் வருதல் செய்யாயே. கூப்பிட்டியானா ஓடி வந்துட மாட்டேனா? அப்படின்னா என்ன? திருப்புளிங்குடியிலேருந்து கூப்பிடுற தூரத்தில் ஆழ்வார்த்துன்னு இருக்கான். அதனால தானே கூவுதல் வருதல் செய்யாயினார். ஒரு சுவாமி போனார், போயிட்டு எங்கே இருக்குது திருப்புளிங்குடி அப்படின்னு கேட்டுன்னு போனார். அந்த ஊரில் மாடு மேய்ச்சின்னு இருக்கிற ஆடு மேய்ச்சின்னு இருக்கிற ஒரு பெண்ணு சொன்னாலாம், கூப்பிடு தூரம்னாலாம். அது என்னது கூப்பிடு தூரம்னா என்னதுன்னு இந்த ஆச்சாரியன்னு கேட்டிருக்காள். அவள் சொன்னா, உமக்கு ஆழ்வார் பாட்டு தெரியாது போல் இருக்கு, எப்போ கூவுதல் வருதல் செய்யாயேன்னு பாடியிருக்காரோ அப்போ கூப்பிடு தூரத்தில் தானே திருப்புளிங்குடி இருக்கணும்னு சொல்லி இவர் ஆச்சரியப்பட்டு மயக்கமாகவே செறிஞ்சிட்டார். ஒரு மாடு மேய்ச்சின்று ஆடு மேய்க்கிறவோ கூவுதல் வருதல் செய்யாயேன்னு சொல்லியிருக்கணும்னால் அப்போ ஆழ்வார் ஊரும் நாடு உலகமும் தன்னை போல் திருத்தியிருக்கார். தன்னுடைய அதீத உபதேசத்தாலே யாராக இருந்தாலும் பகவத் பிரேமத்தோடு திருத்தினான் இல்லையோ, அப்படி அவர்களே கூசி பிடிக்கும் மெல்லடி. அந்த மெல்லடியை கொண்டு இவ்வுலகம் அளந்தாய், இந்த காடுமேடான லோகத்தை அளக்க வேண்டும். முள்ளு குத்தலையா, ரத்தம் வடியாதா, ஏன் சிறுபரல் போல் குலசேகர ஆழ்வார் ராமன் நடந்தாரோ இல்லையோ, அது நடந்து போறச்சே கூறுகூறா சின்ன சின்ன கல் இருக்குமா, அந்த சரளக்கல் பரல் கல்லெல்லாம் குத்துறதான், குத்தி துளியா ரத்தம் வடிகிறதான். அதை தன் தலையில கொடுத்து துணியை கொடுத்து லக்ஷ்மணன் தொடச்சுட்டே போயிட்டு இருக்காராம். ராமனை சயனிக்கிறச்சே கூட நிறைய நிழல் இருக்கிற மரத்துக்கு கீழே படுக்க மாட்டாராம். நம்ம கைகையின் இடத்துல சுகபோகம் வாண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனால் வியன்காண மரத்தின் நிழல்னு குலசேகரர் பாசுரம். எல்லா இலையும் எந்த மரத்தில் உதிர்ந்திருக்குமோ அதுங்கீழ தான் படுப்புறான். அப்படின்னா நிழல் கூட கிடைக்காதுன்னு அர்த்தம். நிழலும் இல்லாமல் அன்னைக்கு தலையணையா எதை வச்சுட்டு, இன்னைக்கு கைக்கு அணையா எதை வச்சுருக்காய்? அன்னைக்கு மெல்லண மேல் முன்துயின்னா இன்னினி போய் வியன்காண மரத்தின் நிழல் கல்லணமேல் கன்றுயல கத்தனையோ காகுத்தா கரியகோவேன்னு பாசனம். மெல்ல பஞ்சு மெத்தை இலவம் பஞ்சு மத்தையில படுத்துட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு அதெல்லாம் இல்லை, கையையே தலைக்கணையா கொடுத்துட்டாரோ இல்லையோ. இதெல்லாம் திரிவிக்ரமாவதாரத்தின் விஷயத்தில் ஆண்டாள் பரிந்து அவனுக்கு பல்லாண்டு பாடினார். அன்று இவ்வுலகம் அளந்தாய், உலகத்தை அளந்தாய், எல்லை நடந்தாய், இந்த 3 லோகம் என்னது என்று சொல்லி எல்லை நடந்து காட்டி அவனை நீ அகப்படுத்திட்டே. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமோ, அந்த நடந்த அழக காட்டி எங்களாக படுத்திட்டேன். 2 பேரையும் பெருமாள் தோக்கடிச்சிட்டார். மகாபலி எப்படி தோற்கடித்தார்? அளந்து தோக்கடிச்சிட்டார். எங்களை எப்படி தோற்கடித்தார்? அளந்த அழக காட்டி தோற்கடிச்சிட்டார். ஆக மொத்தத்தில் ஒன்றை வச்சுட்டு 2 கல் அடிக்கிறது இதுதான். இந்த ஒரு கல்லில் 2 மாங்காங்கிறோம் பாருங்க. ஒரே திருவிக்ரம அவதாரம். அதில் இருக்கிற ஆற்றலை காட்டி மகாபலி ஜெயிச்சிட்டார், அதில் இருக்கிற அழக காட்டி பெண்களை ஜெயிச்சிட்டார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னலங்கு செத்தாய் திரள் போற்றி. நாங்கள் புறப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆண்டாள் நினச்சிருக்கிறது காலங்காலத்தால் எழுந்திருந்து 3 மணிலேருந்து நடந்து எவ்வளோ வந்திருக்கோம். ஆனால் இப்போ திரிவிக்ரம பெருமான் அளந்தான் நடந்தான்னு பார்த்த உடனே
தாங்க நடந்ததெல்லாம் ஒரு பொருட்டாவே ஆண்டாளுக்கு படலை. அதுன்னா நடந்தது நம்மது போய் ஒன்று சொல்லிக் கொடுக்குறோமே. திரு உலகளந்தருளுகிற போது ஒருத்தொருத்தன் ஒன்னொன்ன பெற்றுன்னு போயிட்டார். இந்திரன் பிரயோஜனத்தை வாங்கிட்டு போயிட்டார். அவருக்கு 3 லோகம் வேணும், அது அவருக்கு கிடைச்சிடுத்து. பிரயோஜனம் பெற்றான். மகாபலி பட்டம் பெற்றான். உதாரன் வள்ளல் பெருமாளுக்கே கொடுத்தவன்னு பட்டம் வாங்கிட்டு போயிட்டான். அப்ப மகாபலிக்கு பட்டத்தை கொடுத்துட்டார், இந்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டார். எங்களுக்கு என்ன கொடுத்தீர்? நாங்கள் அன்று உதவ பெறாத இழவு தேவ பல்லாண்டு பாடும் வைபவத்தை பெற்றோம். ஒருத்தன் இந்திரனுக்கு ராஜ்யம் திரும்பி கிடைச்சிடுத்து, மகாபலிக்கு பட்டம் கிடைச்சிடுத்து, எங்களுக்கு பல்லாண்டு கிடைச்சிடுத்து. இப்படி வச்சுங்களேன். ஏன்னா அன்னைக்கு அதை பண்ணவே தானே இத்தனை எங்களால் இன்னைக்கு செஞ்ச முடிஞ்சது. அந்நிவ்வுல வளர்ந்தாய் அடி போற்றிங்கிறதான் இவருடைய திருத்தகப்பனார் உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு பாடியிருக்கார். அவர் பாடினத்தான் ஆண்டாள் பாடியிருக்காப்போ. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. சேவடி செவ்வி திருக்காப்பு தான் உலகமளந்தாய் அடி போற்றி என்னும் முதல் வரியா இங்க வந்திருக்கு. சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் திரள் போற்றி. அடுத்து யோசிக்கிறார், அழகுக்கு இலக்காதாகிறார் என்ன செய்வார்? ஒருத்தன் அழகுக்கு வசப்படலை. பெருமாள் திருவிக்கிரமாவதாரத்தும் போது அழகு காட்டினார். ஆனால் அழகுக்கு ஒருத்தர் வசப்படுறதா இல்லைன்னால் அம்புக்கு பிடிச்சிட வேண்டிதான். அழகுக்கு வசப்படலைன்னா அடுத்து ஒரே கருவி அம்பு. அப்போ அழகுக்கு பிடிச்சின்றது அன்றி உலகம், அம்புக்கு பிடிச்சின்றது சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய். அடுத்து ராமாவதாரத்துக்கு ராமா இலங்கைக்கு போய் முடித்தாய்ன்னு என்ன அர்த்தம்? அழகுக்கு தோக்காதவாளா அம்புக்கு தோக்கடிச்சிருவரே. 2வது அர்த்தம் சொல்றார், இருந்த இடத்திலேருந்து வளர்ந்த திருவிக்கிரமனுக்கு இத்தனை பரிந்து பாடினால் அப்ப நடந்த போன ராமனுக்கு எவ்வளவு பாடம். இவர் என்ன 2 அடி சுவாமி, அவர் 6000 மைல் எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கார் பெருமாள். அயோத்தியிலேருந்து இப்போ வடதிசையிலேருந்து தென் திசை நோக்கி திருவிக்கிரமாவதாரம் நடந்தாரன்னா இருந்த இடத்திலேருந்து பெருசா வளர்ந்துட்டார். சுருக்குவார இன்னியே சுருக்கினாய் சுருங்கியும் பெருக்குவார இன்னியே பெருக்க மெய்து பெற்றியோய்னு திருமணிஷாழ்வாருடைய பாசம். சுருக்குவார இன்றி ஒருத்தரும் உன்னை பார்த்து வாமனனா குள்ளமா போன்னு கேட்டுக்கவே இல்லை. நீயா குள்ளமா போனேன், நீ பெருகுன்னு ஒருத்தரும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒருத்தரும் உங்ககிட்ட பிரார்த்திக்கிறதே இல்லையே, நீயா ஏன் பண்ணிக்கிறேங்கிறார் ஆழ்வார். பெருமாள் சொன்னார், ஒருத்தரும் கேட்காட்டா நானத்தான் பண்ணிக்கணும், வேற என்ன பண்ண முடியும்? யாராவது கேட்டா சரி, கேட்க தயாரா இல்லையே. இவ்வளவு திருவிக்கிரமாவதாரம் போது என் தலையில உன் திருவடியை வைன்னு கூட கேட்க மாட்டேங்கிறானே. நானே வைக்கிறேன்னு சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு யாரோ ஒருவர் இருவர். அப்ப சுருங்குன்னு சொல்ல ஆள் இல்லை, சுருங்கினார். இதை பத்தி ஆழ்வார் இன்னொரு இடத்துல பாடுறார், கொண்டாரை எல்லார் கொடுத்தாரை யார் சொல்லுவார். இப்போ கொண்டான்னு மகாபலி சக்கரவர்த்தியை கொண்டாடுற மொழியும் என்னமா கொடுத்துருக்கார். திருமால் மொத்தத்தையும் பறிச்சுக்க போறாருன்னு தெரிஞ்சா கூட அதை பத்தியும் கவலை இல்லாத கொடுத்தானே வள்ளல் என்ன கொண்டாடுவாளாம். திருட்டு சொத்தை எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தார் என்ன வள்ளல் வந்துருக்குங்கிறார் ஆழ்வார். இப்போ முன்னாடி இருக்கிற கதையெல்லாம் நீங்க படிக்கவே மாட்டீங்களா? என்னமோ வாமனமூர்த்தி பிச்சை எடுக்கிறவரா வந்துட்டார் வள்ளல், அவருக்கு சுக்கராச்சாரியர் போய் தடுத்தார். கதை ரொம்ப நன்னா இருக்கு. என்ன சில பேருக்கு வழக்கம், ராவணன் நல்லவன், ஹிரண்யகசிபு நல்லவன், கர்ணன் நல்லவன், இதை சித்தரிக்கிறதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்கு. அவள் அப்படியே தான் நாடகம் எடுப்பா, அப்படியே தான் கதையெல்லாம் எடுத்துப்பா, பேரும் அப்படின்னே வச்சுப்பா. ஏன் சுவாமி இதெல்லாம் பண்ணுறீங்கனால் அது அந்த புராணத்தை எதிர்த்து எது சனாதன தர்மமோ அதை இல்லேன்னு ஒரு அழிக்கிறது ஒரு திருப்தி. ஒன்றும் அழிஞ்சிட போகிறது இல்லை. இவர் நான் எழுத்து என்ன போகிறது? இப்போ ஒன்றாது இருந்தாலும் இதை போல புத்தி போகிறது இல்லையோ. அங்கே எழுத வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று. அது மகாபலி எவ்வளோ வசந்தவர் தெரியுமோன்னா, வசந்தவராக இருந்தால் திருவடி வந்தவொடனே சேவிக்கிறதானே. யார் வேண்டாம்னா நான் என்னமோ மேலே நின்று கொடுக்க போறேன்னா கொடுக்கட்டும். ஆனால் கொடுத்தது எந்த ராஜ்யத்தை கொடுக்கணும்? இவரதை கொடுக்கணும். இவரது இல்லை, ஒருத்தரிடத்திலேருந்து எடுத்துன்னு வந்துட்டு நான் நேராக ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் எங்கேயோ தனியாக ஒரு மண்டபத்தில் இருந்தார். சத்தங்கட்டாமல் போனேன். மத்தியானத்தில் அர்ச்சகர் மட்டும்தான் இருந்தார். ஒரு திருவாபரணத்தை எடுத்துன்னு வந்துட்டேன். எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுன்னுட்டு 2 வருஷம் ஆற போட்டுவிட்டேன். ஆச்சு திருடன்லாம் தேடி ஒன்றும் கிடைக்கல, முடிஞ்சு போச்சு. 2 வருஷம் கழித்து தேவஸ்தானத்துக்கு நேராக போய் ஒரு ரசீது போடுங்க, நான் ஒரு திருவாபரணம் சமர்ப்பிக்கலான்னு இருக்கேன், அதுக்காக நீங்கள் போடுங்கன்னு. அவள் ஏதோ சரி ரொம்ப பெரியவர் வந்திருக்கார், வந்தவர் எல்லாம் போட்டு இத்தனை லட்சம் இதெல்லாம் போட்டு கொடுத்து கொண்டு போய் சாத்தியாச்சு. அது வீதி பிரதட்சணம்லாம் வந்து திருமஞ்சனெல்லாம் பண்ணி லகுசம் புரோக்ஷணம் பண்ணி பெருமாளுக்கு கொண்டு போய் திருவாபரணத்தை சமர்ப்பிச்சிட்டா. 2 நாள் கழிச்சு பழைய அர்ச்சகர் வந்தார், வயசானவர். என்னமோ எடுத்து சாட்டச்சே, என்ன இது பழசு, நம்மளே சாத்திருக்கோம் போல் இருக்கேன் இந்த திருவாபரணத்தை, இப்போ ஏதோ புதுசாக கொண்டுருக்காளேன்னு அவர் சந்தேகத்தோடு வந்தார். பார்த்தா கடைசியில் அதே பழசு. அந்த பழசுக்கு இது வரைக்கும் அவர் என்ன பேர், பத்திரிகையில் பேர் வந்திருக்கு, என்ன வள்ளல், எத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சு கொடுத்தாருனா அவரா கொடுத்தார். இருக்கிறத பிடிங்கின்னு வந்து திருட்டு சொத்தை திருப்பி கொடுத்துருக்காரு. இப்போ அதை போலத்தான் இவனது சொத்தே இவனது இல்லை. இவன் என்ன கொண்டான் கொடுத்தான், இவனுக்கு இப்போ ஒரு பழி. வாழ்ந்தாரேன்னு வாமனனுக்கு பழி, ஏமாத்திட்டார்னு அவருக்கு பழி, கொடுத்தான் மகாபலிக்கு புகழ், ரெண்டும் போய்கிறார்.
கொண்டாரை எல்லார் கொடுத்தாரை. கொண்டவன் கொண்டவன் குற்றம் சொல்றீரே, கொடுத்தவனுடைய குற்றத்தை பாருங்க, சொத்து அவனதே இல்லை என்ன ஆழ்வார் பழிச்சுன்னு அந்த பாசுரத்தை சொல்றார். அப்ப இருந்த இடத்திலேருந்து வளர்ந்திருக்கார் திருவிக்கிரமன். ஆனா ராமன் நடந்து நடந்து போயிருக்கார். ராமன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடணும். சென்னு அங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி. சென்று தான் இருக்கிற இடத்துல வந்து இல்லை, அவன் இருக்கிற இடத்துக்கு தாம் போய் புலியின் தூற்றில் போய் புலிய உலுக்கிறது. சிங்கத்தின் குகைக்குள் சென்று பிடரியை பிடித்தான்னு சொல்ல மாட்டோமா? அதை போல எந்த இடத்துல குளவி கூடாட்ட ராட்சசால் உட்காண்டிருக்காவளோ அங்கன்னா இவர் போனார். அவன் இருக்கிறது அயோத்திக்கு வரல, சென்று அங்கு தென்னிலங்கை செத்தாய். லங்கேஸ்வரன் அழித்தது தான் இருக்கிற இடத்திலே அங்க போய் புலி கிடந்த தூற்றிலே செல்லுமா போலே பிராட்டியை பிரிந்த பையல்கள், பிராட்டியை பிரித்தவன் என்ன இருக்கானோ அந்த இடத்துக்கு போனார். சென்றுனா வெறுமை போயிட்டாரா? நாம் ஒரு இடத்துக்கு போனோம்னா நேராக போகிறோம், சேவிக்கிறோம், வந்துடலாம் மொழி. இப்போ புரி ஜெகநாதம் போகிறோம்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் துவாரகா சேவிக்கு போகிறோம், இந்த பக்கம் புரி போகிறோம், பத்ரி போகிறோம். கிளம்பினோம், நேராக பத்ரியில் போகணும், நேராக திரும்பி வந்துடுவோமா? பத்ரிகாசிரமம் போகிறோம்னா அயோத்தியில் இறங்கி சேவிச்சுனுட்டு, நைமிஷாரண்யத்தில் போய் சேவிச்சுனுட்டு, கீழே இப்போ ரிஷிகேஷ் ஹரித்வார் போய் சேவிச்சுனுட்டு, தேவப்பிரயாக சேவிச்சுட்டு, பிப்பலக்கோட்டி மேலே போய் ஜோஷி மட்டு திருப்பிருதி சேவிச்சுனுட்டு, அப்புறம் பத்ரியில் போய் இருந்து சேவிச்சு 3 நாள் சேவிச்சுனுட்டு, அதுக்கப்புறம் திரும்பி வர்ற வழியில் ஏன்னா ஒரு பக்கம் காசி சேவிச்சுனுட்டு, கயையில் போய் தர்ப்பண சாத்தம்லாம் பண்ணிவிட்டு, இல்லை கயைக்கு போய் பண்ணிவிட்டு பத்ரியில் போய் பிண்ட பிரதானம் பண்ணிவிட்டு, இப்படி போயிட்டு கோதாவரி ஸ்நானம் முடிச்சுட்டு அஹோபிலம் சேவிச்சுட்டு அப்படியே திருவேங்கடம் சேவிச்சுன்னு திருவல்லிக்கேணி சேவிச்சுன்னு ஊருக்கு வந்துடும். சுவாமி சுவாமி என்ன பத்ரி போகிறேன் நீர் குறுக்கே என்னமோ இத்தனையும் சொல்லியிருக்கீர் போனா? அதான் சென்ற அங்குன்னா வெறுமைப்படப்படாதான், அந்த செல்ற பாதையில் இருக்கிற மொத்தத்தையும் சேவிச்சுன்னு போகிற மூலியம். இதுக்குள்ள கிருஷ்ணா நதி ஸ்நானம், கோதாவரி ஸ்நானம், சரையு ஸ்நானம், கங்கா ஸ்நானம், யமுனா ஸ்நானம், எவ்வளோ வேலை இருக்கு. அதை போல ராமன் அயோத்தியிலேருந்து கிளம்பினார், நேர லங்கைக்கு போனார், ராவணனை முடிச்சுட்டார், நேர திரும்பி வந்துட்டாரா? எத்தனை இடம் சென்றங்கு. வழியிலே விராதனை முடித்தது, கபந்தனை முடித்தது, அயோமுக்கிய முடித்தது, அது 14,000 ராட்சசர்களை முடித்தது. எத்தனை இதெல்லாம் சென்று. அந்த சென்றுங்கிறத நீங்கள் கொஞ்சம் கோடு கோடாக போட்டு தள்ளி தள்ளி எழுதிங்க, அப்போ தான் அத்தனை நாள் சென்றார்னு தெரியும். இப்போ அவள் சென்றுன்னு சொன்னால் நீளமான ஒரு வேளை ஏதான ஒரு பொருள் ரொம்ப நீளமாக இருக்குன்னு வச்சுங்க, நீளமானு போடுறானோ இல்லையோ, அதுபோல் நீளம்னா ஒன்றும் இல்லை, பொருள் நீளம், அதை எப்படி சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். இப்போ அப்போ நீ 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 நீளமானான்னு போட்டால் ரொம்ப நீளமான அர்த்தமோ இல்லையோ, அதை போல் இந்த சென்றுங்கிறது ரொம்ப தூரம் போன பொருள். அதனால தான் எங்கிருந்து வழியில் எல்லாம் சரபங்காசிரமம், சுதீக்ஷ்ணாசிரமம், அகஸ்தியாசிரமம், எத்தனை ஆசிரம மண்டலங்கள். அதுக்கப்புறம் சித்திரகூடத்துலேருந்து பஞ்சவடியில் தங்கினது, பஞ்சவடியிலேருந்து கிஷ்கிந்தியில் தங்கினது, அங்கே இருக்கிற வாலியை முடித்து எவ்வளவு வேலை எல்லாம் சென்று இந்த ஒரு சொல்லுக்குள்ள அடக்கிக்கணுங்கிறார். சென்றுங்கிறதுனாலே அவர் செய்த அனைத்து செயல்களும் அடங்கும். சென்று அங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி. அங்கு போய் நின்றவிடத்திலேருந்து வளரல, தான் இருக்கிற இடத்திலேருந்து நடந்து நடந்து அங்கு போனார். கானகம்படி உலாவி உலாவி அங்கு சென்றான் நடந்தான். நேரழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ. இன்னும் குலசேகரருடைய பாசம். நேரழையும் இளங்கோவும் பின்பு போக, இளங்கோனா லக்ஷ்மணன், நேரழைனா சீதை, அவ 2 பேரும் பின்னாடி தொடர்ந்து போக நடந்தாராம். அதனால சென்றது வெறுமை இல்லை, அக்ரத பிரயோ ராம சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதட்டு தனுஷ்பாணி லக்ஷ்மணா அனுஜகாம. ராமன் முன்னாடி நடப்பறான், சீதை நடுவில் நடப்பறான், லக்ஷ்மணன் பின்னாடி நடப்பறான். இதான் 3 பேருடைய நடையழகு. அக்ரத பிரயோ ராம. இது எப்படி இருந்ததுனால் ஓம்ங்கிற பிரணவம் கைகால் முளைச்சு நடந்தாப்பில் இருந்ததுன்னு எழுதியிருக்கார். ஓமுக்கு கைகாலா? பரமாத்மா ராமன், உ சீதா, ம ஜீவாத்மா லக்ஷ்மணன். அப்போ உ ம ராமன் சீதை லக்ஷ்மணன் நடந்து போனால் ஓங்காரம் நடந்து போகிறதுன்னு அர்த்தம். ஓம பிரித்தா 3 எழுத்து, உ மான்னு பிரியும். பரமாத்மா ராமனை சொல்லும். உகாரஹா உத்ருதாசி வராகேண கிருஷ்ணேன சதபாகுனான்னுட்டு உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மி உகாரேண உச்சத்தே சதா. பெருமானோட உத்ருதா தூக்கின்னு இருக்காரோ இல்லை திருமார்பாலே, அதனால ஊங்கிற எழுத்து மகாலட்சுமியை சொல்லும், மாங்கிற எழுத்து லக்ஷ்மணன் ஜீவனை சொல்லும். பெருமானும் லக்ஷ்மியும் ஜீவனும் ஒரு சேர நடந்தது தான் காட்டில் 3 பேரும் நடந்ததாம். நேரழையும் இளங்கோவும் பின்பு போக. இதை பற்றி கம்பர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். அவன் பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான். கொஞ்சம் வார்த்தை வேகமாக சொன்னா கூட சில பாட்டெலாம் இந்த இரும்பு கடலை பாட்டுன்னு பேர். அதை வாயில் சொல்கிறதுக்குள்ள அது உருண்டு பல்லு வெளியில் வந்துடும்.
பொய்யோ என்னும் இடையாளுடன் இளையானுடன் போனான்னால் திருமங்கையாழ்வார் 10 பாசுரம் பாடியிருக்கார். வியமுட விட இனம் உடதர மடமகள் குயமிட தடவரை அகலமதுடையவர் நயமுட நட என்னும் இளையவர் நடபையில் கயமுட கணபுரம் அடிகள் தம்மிடமேன். இதே போல 10 பாசுரம். இது எந்த டாய் அந்த யாய் அங்கே சொல்கிறோன்னு புரியாது. அதை அப்படியே உருப்போட்டு சொல்லி வாயில் இருக்கிறது பல்லெல்லாம் வெளியில் வந்தால் பாட்டு தெரிஞ்சுதுண்ணா அப்படின்னு அந்த யாரான் நீங்கள் சந்த பரீட்சை சொல்லி கொடுக்க போனால் இந்த பாட்டிலேருந்து ஒன்று கேட்டுருவா. இந்த திருமங்கையாழ்வார் பாட்டு நிச்சயம். இதை அவன் ஒழுங்காக மாற்றாத சொல்கிறானா தெரியும். வேத சந்தைக்கு எங்கே நீங்கள் போனீங்கன்னா ஹகும் சுஷிஷத் வசுரந்தரிக்ஷ சத்தோதா வேதிஷத் அதிதிர் துரோண சத் நிஷத்வர சதிருச சத்யோம சதப்ஜா கோஜாருதஜா அத்ரிஜாருதம் பிரஹத்துன்னு ஒரு வாக்கியம். அதை கேட்டுருவா. கேட்டுவிட்டா ஓஹோ இது வாய் பிறண்டு யா பாவா 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 காவா காவா இது வர்றதுக்குள்ளே சரியா போடுற சொல்லு. அதுக்குன்னு சம்ஸ்கிருதம் பேசுகிறோங்கிறதுக்காக உடச்செல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் தமிழ் போல வசந்த பாஷை, அழகாக பேசக்கூடிய பாஷை தான். அதுக்கு இருக்கிற கா 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 அது எங்கிருந்து எந்த சத்தம் வருதுன்னு தெரிஞ்சுட்டோம்னா சரியா போடும். அடிக்கடி படிச்சுட்டு இருந்தோம்னா உச்சரிப்பு சரியா இருக்கும். எதுக்காக சொல்ல வந்தேன், இப்போ ராமன் நடக்கிறார், கம்பர் பாடியிருக்கார். பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான். இடையாள் இடை இடுப்பு படைத்த ஸ்திரீ சீதை. பொய்யோ எனும் இடையாள் இடுப்பே இல்லையோ, சீதைக்கு இருக்கிற இடை பொய்யோ அப்படிங்கிற அளவுக்கு சிறுத்த இடையாளம். பொய்யோ எனும் இடையாளுடன் அந்த இடையாள் எங்க நடப்பலாம்? இடையாள் 3 பேர் நடுக்கிற இடத்துல இடையில நடந்தாலும் இல்லையோ, அதனால அவ இடையாளாம். பொய்யோ எனும் இடையாள் இடுப்பே இல்லை அவளுக்கு அழகி, அதனால பொய்யோ எனும் இடையாள். அவன் நடக்கிறது 3 பேருக்கு நடுவில், ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு இடையில், அதனால இடையாள். அப்ப பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன். இப்ப இடை மாத்தி இளை ஆகிவிட்டார். இளைனா இளைஞன், இளங்கோ லக்ஷ்மணன் இல்லையோ. அப்ப பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான்னு தமிழ். அப்படியே சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி முன்னாடி போயிருக்கார். அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே, சீதா மத்தியத்தில் நடக்கிறா. சுமத்தியமா, மத்தியமானா மத்தியமா அழகான எடை படைச்சவள். சுமத்தியமா அழகான எடை படைத்த சீதை இடையில் நடந்தாள்ங்கிறார் அவர். சம்ஸ்கிருதத்துலையும் அப்படியே இருக்கு, தமிழ்லையும் அப்படியே இருக்கு பாருங்க. சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதொட்டு தனுட்பாணிகி. இதே விஷயத்தை திருமங்கையாழ்வார் பாடுறார். பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குவனோடு மைதிலியும் பின்தொடர ராமன் போனான்னு திருவல்லிக்கேணி பாசுரம். பாட்டில் எப்படி பிரிக்கிறார் பாருங்க. பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குவனோடு மைதிலியும் என்னன்னு பாடியிருக்கலாம். பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குவனும் மைதிலியும் ஒன்னா போயிருக்கும். இல்லை பரத சத்துருக்கன இலக்குவ மைதிலி என்று பாடியிருக்கலாம். ஆனால் பிரிக்கிறார் பாருங்க. பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குவனோடு மைதிலியும். இந்த பாட்டை ஏன் பிரிச்சுட்டார்னு பெரியவாச்சனில் சாதிக்கிறார். ஏன்னா இவா 2 பேரும் கூட போனவா, இவா 2 பேரும் தங்கினவாளாம். பரதனும் தம்பி சத்துருக்கனும் கூட போலையே, இலக்குவனோடு மைதிலி கூட போயிருக்காளோ இல்லையோ. அப்போ கூட போனவா போகாதவா பிரிக்கிறதுக்காக ஒரு உண்மை சேர்த்திருக்கார் அவர். பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குவனோடு மைதிலியும். அப்ப இவா 2 பேரும் போன பிரகாரம் வேறே, அவா 2 பேரும் இருந்தது வேறே. அப்படித்தான் ராமன் முன்னே நடக்க எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ என்று சென்று அங்கு தென்னிலங்கை செத்தான். இலங்கைக்குள்ளதான் மொத்த ராட்சசாலும் யாரையான அடிப்பாளாம், உள்ள வந்து பூந்துடுவாளாம். மாய யுத்தம் பண்ணுவாளாம், உள்ள வந்துடுவாளாம். குழவி கூட்டிலேருந்து போய் எல்லாரையும் கொட்டிட்டு உள்ள வந்து உட்காந்துருக்கும் பாருங்க. அதை போலத்தான் இந்த இலங்கை. எல்லாரையும் போய் யாகம் யஜ்யம் பிராமணால் பசு எல்லாரையும் கொட்டிட்டு இலங்கையில வந்துடுவாளாம். அதான் தென்னிலங்கை. சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி செற்றாய் ஆசிரித்த விரோதிகளை முடித்தாய். அப்படி முடித்த திரள்னா மிடுக்குன்னு அர்த்தம். மிடுக்குக்கு பல்லாண்டு. மிடுக்க பார்த்தாலே பல்லாண்டு பாடணும்னு இருக்கு. மதிலுக்கு மதிலிடுமா போலே மிடுக்குக்கு பல்லாண்டு. பகவானுடைய மிடுக்க பார்த்தாலே எதனாலே ஆபத்து வராதுன்னு தானே தெரியும். என்ன மிடுக்கர், என்ன பிரபல வீரனா இருக்கார், ரொம்ப மகாஜானி, ரொம்ப வீரன் என்று சொல்றச்சேவே அவர் தான் சுவாமி மதில் போல காவல். எங்க எல்லாருக்கும் என்ன ஆபத்து வந்தாலும் மதிலிட்டா போல பெருமாள் காவலா இருக்கார். அப்ப அவர் மதில். ஆனா இப்ப ஆண்டாள் பண்ண பார்க்கறது என்ன தெரியுமோ, மதிலுக்கு மதில் கட்டுறாளாம். இப்ப கோவிலில் கர்ப்பகிரகத்துக்கு மதில் கட்டுவா. மதில் இருக்கு சுவாமி, மதில் ஜாக்கிரதையா இருக்கும், நான் மதில் கட்டுறேன்னு எங்கேயானு பார்த்துருக்கீங்களா? அதுவே மதில். அப்ப மதிலுக்கு இது எப்படி இருக்குன்னால் வைத்தியருக்கு வைத்தியம் பார்க்குறா போலே. ஒரு வைத்தியர் இருக்கார், அவர் எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கார். ஆனால் அவருக்கும் வைத்தியம் பார்க்க வேண்டாமா? அவருக்கும் உடம்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ. அதை போல பெருமாளை காப்பாற்றணும், உண்டியலை காப்பாற்றணும், திருவாபரணத்தை காப்பாற்றணும், மதில் கட்டிவிட்டா. இப்போ மதிலை காப்பாற்றுறதுக்கு மதில் இடணும் இல்லையோ. அதே போல் ஆண்டாள் சொல்றது, எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக பெருமானை ரட்சிக்கிறதுக்காக பல்லாண்டு.
அதுதான் மதிலுக்கு மதிலிட்டா போலேங்கிறார். அதை போலத்தான் அன்னு தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணான்னு பெரியாழ்வார் பாசுரம். அவர் மல் ஆண்ட திண்டோள், இங்கே திரள் போற்றி. சென்னங்கு தென்னரங்க செத்தாய் திரள் போற்றி இலங்கை பாழாளாக படபுருதானுக்கு பல்லாண்டு கூறுதும்னு பெரியாழ்வார் பாடியிருக்கார். அந்த லங்கையை தாப்பனார் பாடினத்தான் ஆண்டாள் இங்கு பாடினாள். மறுபடியும் யோசிக்கிறா, நாம் என்ன கிருஷ்ணாவதாரத்துக்கு பிறந்தோமா, திருவிக்கிரமனுக்கு ராமனுக்கும் பிறந்தோமா? பிறந்ததே கண்ணனுக்காக. அதனால இப்போ அவரைத்தான் பாடணும். திருவிக்கிரமாவதாரத்துக்கு பல்லாண்டு பாடியாச்சு, ராமாவதாரத்துக்கு பல்லாண்டு பாடியாச்சு. இப்போ யோசிக்கிறா, எல்லாம் வயசாகி வயசாகி காரியம் பார்த்த அவதாரம். நம்ம அவதாரம் தான் சின்ன குழந்தையா பண்ண அவதாரம். திருவிக்கிரமன் எவ்வளோ பெரியவர், ராமனுக்கு ஆச்சு வயசு 25 காட்டுக்கு போறச்சே, அவர்களுக்கே பல்லாண்டு பாடினால் பிறந்த குழந்தை 7 மாசத்து குழந்தை, ஈடும் வலிய உடையின் நம்பி பிறந்த 7 திங்களில்னு பாசுறோம். 7 மாசத்து குழந்தை விரோதியா நண்பனா தெரியாம சகடாசுரன் வருகிறான். கண்ணன் தொட்டில்ல கிடக்கிறார், பால் கொடுத்தாச்சு. அந்த பக்கத்தில் போய் பசுமாடு கன்றுகளை யசோதை பார்த்தாகணும். அதனால பக்கத்தில் ஒரு வண்டி சக்கரத்தை வச்சுட்டு, சக்கரம் குழந்தைக்கு காவலா இருக்கட்டும், ஏதோ ஒன்று கூட விளையாடிட்டு இருக்கிறது குழந்தைக்கு வைக்கணும் இல்லையோ அப்படிங்கிறதுக்காக அந்த தூரத்தில் சக்கரத்தை வச்சுட்டு இவ ஆடு மாடுகளை பார்க்கறதுக்காக போறா. அந்த வண்டி சக்கரத்தில் ஒரு அசுரன் ஆவேசிச்சிட்டான். அவனைத்தான் பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, வார்த்தையை கொஞ்சம் மாத்திங்கோ, சகடத்தை பொன்ற உதைத்தாய் புகழ் போற்றி. சகடத்தை சகடாசுரனை பொன்ற அழியும்படியாக, சகடாசுரன் அழிந்து போகும்படிக்கு உதைத்தாய், பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அனாயாசமா அடிச்சுட்டாரே, பொன்றான அழிஞ்சு போக. வியாக்கியானத்தில் சொல்றார், மாரீசனை போலே குற்றுயிரும் குலையுருமாக விட்டுட்டு அவன் திரும்பி வந்து பெரிய அனர்த்தம் பண்ண வேண்டிய தேவையில்லாதபடிக்கு சகடாசுரனுக்கு மூச்சே இல்லாமல் முடித்தங்கிறார். இது சொல்றச்சே ஒரு குத்தல் ராமனுக்கு. இப்போ ஏன்னா அவர் என்ன பண்ணாரா, குற்றுயிரும் குலையுருமா மாரீச்சனை விட்டுட்டாரான், அவன் அப்புறம் திரும்பி வந்து கெடுத்தானா. அதை போலெல்லாம் அசடன் இல்லைனா எங்கள் கண்ணன். சகடத்தை பொன்ற உதைத்தார், போட்ட போட அவன் எழுந்திருக்கவே இல்லை, அத்தோட முடிஞ்சே போட்டான் இல்லையோ. முழுவதுமாக அழித்தார், சத்ருக்களை மிச்சம் வைக்காமல் அனைவரையும் சேர்த்தழித்ததை பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. என்ன புகழ், என்ன புகழ். 7 மாசத்து குழந்தை என்னமோ சகடத்தை உதைச்சதுன்னா இது புராணம். ஓரடியும் ஷாடுதைத்த ஒன்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் நெஞ்சே, முதலாழ்வாருடைய பாசுரம். பெருமான் திருவடியால் உதைக்கிறார், பசி பால் வரத்தில்லை, அதனால் குழந்தைக்கு பசி பால் வேணும் பால் வேணும்னு அழுது காலை உதைக்கிறார். உதைச்ச வேகத்தில் குறுக்க சகடாசுரன் முகத்தை கொடுத்தான். கண்ணன் அவனை கொல்லணும்னா ஒரு முயற்சியும் எடுக்கவே இல்லை. இப்போ பாலை வேகமாக இழுத்தார், பூத்தனை போயிட்டா. காலை வேகமாக உதைச்சார், சகடாசுரம் போயிட்டான். இவர் ஒன்றும் பண்ணலை, அவன் தலையை கொடுத்தது தப்பு, அதனால தான் அவன் போயிட்டானே தவிர பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. உடனே வியாக்கியாதா சாதித்தார், திருக்காலாண்ட பெருமான் எங்களுக்கு ஆபத்து வந்தால் அவருடைய திருவடி ரட்சிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்கு ஆபத்து வந்தாலும் அவர் திருவடி தான் காப்பாற்ற முடியும். எங்களுக்கு ஆபத்து வந்தாலும் அதே திருவடி தான், அவருக்கு சகடாசுரனால் ஆபத்து வந்தாலும் அதே திருவடி தான். பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. தன்னுடைய தாயார் தகப்பனார் கூட உதவாத போது 7 மாசத்து குழந்தை தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அசுரனோட போராடணும்னு எங்கேயான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் ராமன் கூட போறாருன்னா எத்தனை பேர் கூட. உடனே லக்ஷ்மணன் நானாச்சுங்கிறான், பரதன் திரும்பி வந்து ராமா கூடவே நான் இருக்கேங்கிறான், சத்ருகுணா இருந்தால் நான் தாங்கிறான், சுக்ரீவன் நான் தாங்கிறான். எத்தனை பேர் சுற்றி சுற்றி இந்த ராமனுக்கு கைங்கரியம். இங்கே கண்ணனை பாருங்க, பெற்ற தாய் தனியாக விட்டுட்டு போயிட்டாள்னா அப்புறம் யார் இருக்கா பார்க்கறது குழந்தை? இப்போ அப்போ சகடாசுரன் ஓடி வரார், லக்ஷ்மணா வா, பரதா வா, சத்ருகுணா வான்னு கூட்டிருந்தாரன் அவர். இவர் என்ன வில்ல பிடிக்கிறதுக்கு ஒருத்தர், திருவடியை பிடிச்சி விடுறதுக்கு ஒருத்தர்னு கூட ஆளையா கூட்டின்னு போயிருக்கார் கண்ணன். ஒத்துருமே கிடையாது, தனி. மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன் தனியன், எப்போதுமே தனியன் பெருமான் கூட 6 உதவிக்கு கிடையாது. இருந்த ஒருத்தன் பலராமனை விட்டுட்டு போயிட்டார், 6 பேர் போகவே போயிட்டார். 6 பேர் பிராதாக்கள் இறந்துதான் கண்ணன் பிறந்தான். ஒரு கூட பிறந்தவன் பலராமனும் யுத்தத்தின் போது தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டு போயிட்டார். யார் இருக்கா? தனியன் பிறப்பிலி தன்னைன்னு ஆழ்வார் பாசுரம். அவருக்கு பிறப்பு கிடையாது, தனித்தவர். பல பேருக்கு அக்கா தங்கை அண்ணா தம்பி ஒத்துரு இருக்க மாட்டான்னு சொன்னால் அது தனியாகவே வளர்ந்தவா பாடு தனி. நிறைய 2-3 பேர் கூட இருக்காளா, அவளோட வளர்ந்துருந்தா போனா போகிறது. ஒன்றுமே இல்லை, தனியாகவே வளர்ந்துருக்காள்னா பல விஷயம் அவளுக்கு புரியவே புரியாது. இப்படித்தான் குடும்பம், இப்படித்தான் இருக்கும், இதுதான் பாசம், இதுதான் நேசம்லாம் அவளுக்கு தெரியாது. தனியன். அப்போ தனியாக இருக்கான்னா கண்ணன் தனியன். இல்லை கூட பலராமன் இருந்தாரேன்னா அதெல்லாம் கர்ப்பம் மாற்றி பிறந்தவர்னா
ஏதோ 7வது கர்ப்பத்தில் இருந்தார், அப்புறம் ரோஹிணி கர்ப்பத்துக்கு போனார், அங்கிருந்து பிறந்திருக்கார். அதனால இவர் தனியன் எங்கே பார்த்தா தெரியும்னா ஒரு ஆபத்துலையும் தனியாக விட்டுடுறாளோ இல்லையா. இவ்வளவு பெரிய கீதாச்சாரியன் தேர் ஓட்டிண்டு பாரத போர் நடந்திருக்கே, கூட இந்த வள்ளம் எங்கே? கண்ணனுக்கு கூட இத்தனை பேர் இருந்திருக்கணும் இல்லையோ. அதில் யாரான ஒருத்தர் பாரதத்தில் கூட நின்றுப்பாளா? தான் தனியாக தேரோட்டிக்கிறார். ஒரு தேரோட்டியா இருந்து சர்வலோக மகேஸ்வரன், ஒண்ணுமில்லாத ஒரு நித்திய சம்சாரி அர்ஜுனன், இவன் சொன்ன சொல்லுக்காக தேரோட்டின்னு இருக்கிறது கூட 4 பேர் வந்து, கண்ணா இவனுக்கு எதுக்கு நீ தேரோட்டணும், யார் நீ, எதுக்கு போகணும்னு ஒரு வார்த்தை கேட்டாலும், கண்ணன் தேரோட்டணும்னா ஓட்டட்டும், பாண்டவ தூத்தனா போகணும்னா போகட்டும், கேள்வி கேட்கறதுக்குள்ள மகாபாரதத்தில் ஆள் இல்லை பாருங்க. அவர் பாட்டுக்கு முடிவு எடுத்துக்கிறார், தனியாக உட்காந்துக்கிறார். நமக்கே தோணும், இவருக்கு யார் தளி பண்ணி போட்டிருப்பா, யார் வேட்டி துவச்சி கொடுத்துருப்பா, யார் திருவடி வருடி இருப்பா. கீதாச்சாரியன் அவன் அவரே பசுமாடுகளை குளிப்பிருப்பா, அவர் கீழே மாட்டை குளிப்பாட்டினார், அப்புறம் குதிரையை குளிப்பாட்டியிருப்பாரா, ஏது பண்ணியிருப்பார். ஒரு நாளும் தன் கைப்பட தான் குதிரையை நீவியே விட்டுருக்கார். அதுகளுக்கு கொள்ளும் எள்ளும் காட்டினதே அப்பதான். அப்ப என்ன ஒத்துருமே கிடையாதானால் கிடையாது. அதனால தான் ஆழ்வார்கள் எல்லாரும் கண்ணனுக்கே பறிஞ்சு பாடுறா. ராமனுக்கு பரிவை காட்டிலும் கண்ணனுக்கு தான் பரியணும். அதை பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா இங்க சாதிக்கிறார். ராம அவதாரத்திற்காட்டில் மங்களாசாசனம் பண்ண வேண்டி இருக்கை, புகழ் போற்றி. அந்த கண்ணனுக்கு என்ன புகழ்னால், ராமாவதாரத்தை விட இதுக்குத்தான் மங்களாசாசனம் பண்ணணும். ஏனெனில் ராமாவதாரத்துக்கு பிதா சம்பராந்தகன், அப்படியே படிக்கிறேன் புரிஞ்சுவிடும் உங்களுக்கு. இப்போ ராம அவதாரத்திலே பிதா தந்தை, சம்பராச யுத்தத்தில் சம்பரனே ஜெயிச்சவன். ஊர் திரு அயோத்தியை, தகர்க்க முடியாத ஊர் அயோத்தியா பட்டணம். புரோஹிதர் மந்திரதரிசிகளான வசிஷ்டாதிகள். புரோஹிதர் சாமானியலா, மந்திரதரிசி வசிஷ்டர், வாமதேவர், காத்தியாயனர், சுயஜர், கௌதவர், சவன், எப்பேற்பட்ட ரிஷிகள். அவளார் தான் ஆச்சாரியர்கள். பிள்ளைகள் ஆண் திரள் மீளி மொயம்பிலர்க்கு அரக்கர் குலத்தை தடிந்தவர்கள். ஒரு தம்பியும் ஒரு சேனை, ஒத்தொத்தனும் ஒரு சைன்யத்தை ஜெயிச்சுட்டு வந்துடுவான். ராட்சசர்களையும் ஜெயிச்சவன். இச்சாமகா என்னும்படி தாங்கள் குணவான்கள். ஊர்க்காரர்கள்லாம் இருக்காளே, எங்க ராமனுக்காக உயிரையே விடுவோம். ஊர்க்காரா ராமனுக்காக உயிரை விடுறேங்கிறா, ஆனா கண்ணனுடைய ஊர்க்காரா உயிரை எடுக்கிறேங்கிறது இவா, உயிரை கொடுக்கிறேங்கிறது அவா. அங்க இருக்கிறவன் தம்பி 4 பேரும் ஜெயிச்சு தரேங்கிறான். இங்க ஒரு அண்ணனும் கிளம்பி போயிட்டார். அங்க இருக்கிற பிதா சம்பராந்தகன், இங்க இருக்கிற பிதா வெறும தழியை கையில வச்சிருந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவர். அதான் இங்க இருக்கிற பிதா. இப்ப யாருக்கு நாம பரியறது? இப்போ அவனுக்கு ஒரு ஆபத்தும் இல்லைன்னா ராமனுக்கு. அதனால பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. இங்கு மாதா பிதாக்கள் சாதுக்கள், இடையர்கள், ஊர் இடைச்சேரி, கம்சாதிகள் எதிரிகள், பிருந்தாவனத்தில் முளைத்தெழும் பூண்டுகளடைய ராட்சசர்கள். பிருந்தாவனத்தில் எங்கேயான ஒரு இடத்துல ஒரு பாம்பு இருக்கிறதேன்னா அசுரங்கிறான், விளாம்படம் நன்னா இருக்கேன்னா அசுரங்கிறான், நாகப்படம் நன்னா இருக்கேன்னா அசுரங்கிறான், கழுதுக்குட்டி நன்னா இருக்கேன்னா அசுரங்கிறான், மாடு ஒரு கண்ணுக்குட்டி விளையாட போலான்னா அசுரங்கிறான். எத்தை பார்த்தாலும் அசுரன் தான். யாருக்கிட்ட இருந்தால் இந்த கண்ணனை காப்பாத்துறது? இப்போ அதனால நம்ம மடலாண்டு தான், நம்ம மங்களாசாசனம் தான் காப்பாற்றணும். பாண்டாள் காசு அவள்லாம் ரட்சிக்க விட்டுட்டா, நான் இப்போ ரட்சிக்க போறேன். ஆண்டாள் எதை கொண்டு ரட்சிக்க போறீர்? நான் தான் இப்போ பல்லாண்டு பாடி அவரை காத்துற போறேன். நீர் ஒன்றும் சண்டைக்கெல்லாம் வரப்போறது இல்லையா? கம்சன் வருவரேன்னா எம் பல்லாண்டு மதுளாட்டம் இருந்து கம்சனிடத்திலேருந்து கண்ணனை ரட்சிச்சுடும் அப்படிங்கிறதா இவருக்கு இருக்கிற எண்ணம். இது தெரிந்தவர் தான். சரித்திரமே உண்டு. ஒரு ஐதிஹ்யம், ஸ்ரீரங்கத்திலே திருமங்கை ஆழ்வார் பராசரப்பட்டர் காலம், வீரசுந்தர பிரம்மராயன்னு ஒருத்தன் இருந்தான், பெரும் பணக்காரன். அவன் மதுளை செப்பனிட்டு வரான். மதுளை கட்டின்றே வரச்சே குறுக்கே தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய தோட்டம் வருது. அவள் அமைச்சிருந்த தோட்டம் அனந்தாழ்வான் தோட்டமெல்லாம் அமைச்சிருப்பாள். அப்போல தோட்டம் வந்திருக்கு. தோட்டம் வந்தால் அந்த தோட்டத்தை இடிச்சாதான் மதில் கட்ட முடியும்னு அவன் பார்க்குறான். அப்போ பட்டர் சொல்கிறார், இடிக்காதே, நீ கட்ட போகிற மதில் காவல் இல்லை, அந்த ஆழ்வார் அங்கே உட்காந்து பாடின்னு இருக்கிற பல்லாண்டு தான் காவல், இடிக்காதேன்னார். அவன் இடிச்சுட்டான். அது கண்டு தான் 2 பேருக்கும் பிணக்கு ஏற்பட்டு பராசரப்பட்ட திருக்கோட்டியூரில் போய் பல்லாண்டு காலம் இருக்க வேண்டியதாக போச்சு. அப்போ அவள் சொல்கிறதே, மதில் கல்லு காவல் இல்லை, பாசுரந்தான் காவல், பல்லாண்டு தான் பெருமானுக்கு காவல். இல்லைன்னா இந்த மதுளை கட்டியிருக்கிற பகவான் தன்னை காத்துக்க மாட்டாரா? நாம் அவருக்கு பல்லாண்டு பாடுவதே காவலாய் பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. புகழ் போற்றி கண்ணு குணிலா விரிந்தாய் கடல் போற்றி. அவனுக்கு காவல் மங்களாசாசனம். நாம பாடும் மங்களத்தை ஆசாசனம் பண்ணுவதே பெருமானுக்கு மதுள். புகழ் போற்றி, அந்த பெருமானுடைய புகழ் போற்றி. அடுத்த சரித்திரம், கண்ணு குணிலா விரிந்தாய் கடல் போற்றி. ஒரு அசுரன் வந்ததுக்கே இவ்வளவு பயந்து போய் பாடினா, இப்போ 2 அசுரர்கள் பேசி வச்சுன்னு வந்திருக்கா. மரத்துக்கு மேலே ஒரு விளாம்பழம் தொங்குறது, மரத்துக்கு கீழே ஒரு கண்ணுக்குட்டி நிற்கிறது. இந்த 2ம் பேசின்னு இருக்கு. கண்ணன் வருவார், நான் போய் மோதறேன், அவர் மோதினா உன் கீழே வருவார், நீ தடால்னு அவர் தலையில் விழுந்து மண்டையை உடைச்சு.
அப்படின்னு விளாம்பழமும் கண்ணுக்குட்டியும் பேசிட்டு இருக்கு. பேசினது என்னன்னு கண்ணனுக்கு தெரிஞ்சது. அப்படியே குழந்தைகளோட அப்படி இப்படி தட்டி கொட்டி விளையாடிண்டே வரார். கீழே பார்த்தா கண்ணுக்குட்டி, மேலே பார்த்தா விளாம்பழம். ஒன்றுக்கு ஒன்று நன்னா ஏதோ பேசி வச்சுக்கிறதுன்னு தெரியுது. நம்ம உபன்யாசத்துலலாம் உட்காண்டிருப்பா பாருங்க. உட்காண்டிருக்கச்சே திடீர்னு இப்போ எங்கேயோ உட்காண்டிருக்கிறோம், யாரையோ பார்ப்பா. இது எதுக்கு இவர் எதுக்கு இப்போ அவரை பார்க்குறாருனால், இவாளுக்கு தெரிஞ்ச பொதுவான ஏதோ ஒரு விஷயம் இந்த உபன்யாசத்தில் வந்திருக்கும். வந்தா அவள் உடனே இவாளை பாப்பா, இவாளுடனே அவளை பாப்பா. எதுக்கோ பார்க்குறாள்னா அவள் குடும்பத்தில் அது மாதிரி எதாவது நடந்திருக்கும். ஏதோ விஷயம் வந்துட்டே இருந்துச்சு, நம்ம குடும்பத்தில் ஒன்று நடந்திருக்காதா, அதோட சம்பந்தப்பட்டவாள்லாம் பார்த்துப்பா. பார்த்துன்னு விட்டுட்டா தேவையில்ல. அதுக்கப்புறம் உபன்யாசே கேட்காத அவளே பேச ஆரம்பிச்சிட்டாள்னா, அதை போல இவா 2 பேரும் எதுக்கோ பார்த்துக்கிறாளேன்னு கண்ணன் யோசித்தார். ஓஹோ, பேசி வச்சுன்னு நம்ம தலையில் விழ போகிறான் போல் இருக்கு, ஒன்று செய்வோம். கிட்டக்க வந்தவர் கண்ணுக்குட்டியோட விளையாடுறா போல அதை பிடிச்சி பின்னங்கால சுழட்டினார். அதை தூக்கி மேலே வீசணும் இல்லையோ, அதுக்காக தன் கால்களை குஞ்சித பாதம், குஞ்சித பாதம்னா வளைந்த பாதம்னு அர்த்தம், பேர் வச்சுக்கிறாளோ இல்லையோ, குஞ்சித பாதம்னுட்டு. அப்படின்னா கால் வளைஞ்சுது, பாதத்தை வளைச்சுன்னுட்டு உடம்பு அப்படி குனிச்சு இப்படி சுத்துறார். அதை ஒரு எரித்தடியாக, ஒரு குணிலாக, கன்று குணிலாவிரிந்தாய், குணில் எரித்தடி, குணிலா குணிலாகன்னு போட்டுங்க. பாட்டு சீர் சரியா இருக்கிறதுக்காக குணிலான்னு இருக்கு. குணிலாக, கன்றை குணிலாக எரிதடியாக, எரிகிற தடியாக பயன்படுத்தி கடல் போற்றி கன்று குணிலா வெறிந்தாய். இது அப்படி பேச்சுவாக்கள் ஒரு சுற்றி சுற்றி மேலே அடித்தார். அடித்தா அது விளாம்பழத்தில் பேரில் போய் மோதித்து, யார் 2 பேரும் இவரை மோதி கொல்லணும்னு நினச்சிருந்தாலோ அவன் ஒத்தருக்கொத்த மோதிண்டு கீழே விழுந்துட்டான். உடனே பக்கத்து வீட்டுக்காரி ஆண்டாள்கிட்ட சொல்லுகிறாள், நீ ஏன் கவலைப்படுற, அதான் 2 பேரும் ஒத்தருக்கொத்தர் மோதிண்டு விழுந்துட்டாளே, அது தெரியறது. ஆனால் ஒத்தருக்கொத்தர் மோதிண்டு கீழே விழறச்சே எங்கள் கண்ணன் தலையில் விழுந்திருந்தா அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ இப்படி கூடவா யோசிச்சு பயப்படுவா சுவாமி, அவர் தான் அடிச்சுட்டார், அடித்தவன் கீழே விழப்போறா, விழறவன் விழற சமயத்து கண்ணன் தலையில் விழுந்துருவானோ. அப்படி நம்ம பேசி வச்சுட்டு இருந்தான்னா நமக்குத்தான் பிராணம் போகிறது, போகிற போக்கில் அவரையும் அழிப்போம் நினச்சிண்டா. அதனால் கண்ணு குணிலா வெறிந்தாய் கடல் போற்றி. இப்போ கண்ணனுடைய கடலுக்கு பல்லாண்டு. ஏற்கனவே அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி, இப்போ கண்ணு குணிலா விரிந்தாய் கடல் போற்றி. அதுவும் திருவடி, இதுவும் திருவடி தானே. என்ன 2 தனித்தனியா திருவடியை பற்றி பாடணுமா? ஆச்சரியமான அர்த்தம் இருக்கு. அது மேல் திருவடி, இது உள் திருவடி. திருவிக்கிரமாவதாரத்தில் திருவடிக்கு ஆண்டாள் பல்லாண்டு பாடினானா ஒரு குறை. வலது திருவடி கீழ்லோகத்தை அளக்கிறது, இடது திருவடி மேல் லோகத்தை அளக்கிறது. இப்படி கீழ்லோகத்தை அளந்தா மேல் திருவடி தானே கண்ணுக்கு தெரியும். ஏன்னா பூமியோட கீழ்ப்பக்கம் ஒட்டினுடும் இல்லையோ, மேல் பக்கம் கருநீளமாக இருக்கும், உள்பக்கம் செம்பஞ்சு சகப்பாக இருக்கும். அந்த சகப்பு இவளுக்கு சேவையால. சரி பரவாயில்ல, இடது திருவடி மேலே போகிறது, அதில் அந்த சகப்பை சேவிச்சுக்கலாம். பெருமாள் அளக்கரையன்னுட்டு திருவடியை திருப்பி விட்டார். திருப்பி மேல் பக்கம் வச்சு அளந்தா அப்பவும் உள் திருவடி அந்த பக்கம் படுத்து, கீழே இருக்கிற நமக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல. இப்போ 2 பக்கத்து திருவடியும் கருநீல மேல் பக்கம் தான் தெரியறது, சகப்பா இருக்கக்கூடிய உள்பக்கம் தெரியல. ஆண்டாளும் குறை. அந்த திருவடி பக்கத்தை நம்ம பார்க்கவே இல்லையே. அந்த சேவிக்கணும் தான் தேடிண்டே இருக்கிற சமயத்துக்கு கண்ணன் அவதரித்தார். கண்ணன் கீழே இருக்கிற கண்ணுக்குட்டியை பிடிச்சி எழிய போறார். எரியறதுக்காக திருவடியை மடிச்சாரோ இல்லையோ, மடிச்சா குஞ்சித்த பாதத்தில் தான் உள்பக்க சகப்பு தெரியும். ஏன்னா இப்போ திருவடியை மடிச்சாச்சுன்னா நம்ம குனிஞ்சு அப்படி அடிக்கச்சே காலை குனிஞ்சு போமோ இல்லையோ, குனிஞ்சுண்டா அந்த திருவடி தெரியறது. அதுதான் இப்போ கடல். அப்போ அடிபோற்றின்னு பாடினது மேல் திருவடி, கடல் போற்றின்னு பாடினது உள் திருவடின்னு வியாக்கியம். அது மேல் பக்கத்து நீளத்துக்கு, இது உள்பக்கத்து செவப்புக்கு. பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலா வெறிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி. இங்கே கண்ணுகுணில் சத்ரு, இது ஒரு சத்ரு, அது ஒரு சத்ரு. ஒரு சத்ருக்கே பயந்தா 2 சத்ருக்களா இருந்தா பயப்பட மாட்டாளா? கண்ணு குணிலா விரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையா விடுத்தாய். குன்று கோவர்த்தன மலையை குடையாக, மறுபடியும் போட்டுங்க, குடையான குடையாக, குணிலான குணிலாக, குன்றை குடையாக விடுத்தாய். எல்லாம் நன்னாரு சுவாமி. முதல் வரியிலேருந்து 4ஆம் வரிக்கு இருக்கிற முரண்பாட்டை பாருங்க. உலகத்தை தாவி இழந்தது யாருக்காக? இந்திரனுக்காக. அவர் தானே ராஜ்யத்தை தொலைச்சார். மகாபலியனிடத்துல 3 அரசை தொலைத்தான். இந்திரனுக்கு உபகாரம் பண்ணணும். பெருமாள் எல்லாம் நடந்தால் திரிவிக்ரமாவதாரம் பண்ணார், ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தார். கொடுத்துட்டு ரொம்ப திருப்தி, இழித்து கொண்டு நின்னான். இப்படி தலையேஸ்வரி நல்ல வேலை, அடி எனக்கு வாங்கிறதுக்கெல்லாம் வழி கிடையாது, தேவரீர் பார்த்து பெற்று கொடுத்ததோ இல்லையோ, இப்படின்னு காலில் விழுந்து சேவிச்சு வாங்கினுட்டு போயிட்டு அந்த அவதாரம் கிருத்தயுகத்திலேருந்து இதோ கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகம் வர்றதுக்குள்ளே அதே இந்திரன் விரோதியா வந்து மழை கொட்டுறாப்போ. இவனுக்காக நடந்தது முதல் வரி. யுகம் மாறி போச்சு, 2 யுகம். ஆனா ஆண்டாள் பாசுரத்துல 1ஆம் வரியிலேருந்து 4ஆம் வரி
முதல் வரியில இந்திரனுக்கு உபகாரம், 4ஆம் வரியில இந்திரனுடைய அபகாரம். நன்னாரு சுவாமி புரிஞ்சு போச்சு கலியுக கதை. இப்போ யாருக்கான ஒருத்தனுக்கு நல்லது பண்ணா அவன் 4 வரி தாண்டறதுக்குள்ள கெட்டது பண்ணிடுவான். அதுதான் இந்த பாட்டை இப்ப தெரிஞ்சுக்கணும். முதல் வரியில நல்லது பண்ணியிருக்காரு இந்திரனுக்கு, 4ஆம் வரி வர்றதுக்குள்ள அவனே சத்ருவா வந்து நிற்கிறான். ஆனா பெருமான் நினைக்கிறார், ஓ இவன் நமக்கு வேண்டியவன் தான், ஆனா பசிக்கோபத்தால இப்ப எதிர்த்து வரான், இவனை கொல்ல வேண்டாம், என்னை அவமானப்படுத்தி சரி போனா போறதுன்னு அனுப்பிச்சிடுவோம் என்று ஒரு உயர்ந்த குணத்தை பிரதர்சனம் பண்ணினார். அந்த குணத்துக்கு தான் பாடுகிறாள், குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. குன்றை மலையை, கோவர்தன மலையை குடையாக எடுத்தாய், கோபீஜன சங்குலாம் அதீவார்த்தாம்னு விஷ்ணு புராணத்தில் ஸ்லோகம். பராசரர் சாதிக்கிறார், ஒரு வருஷமும் படையல் விருந்து, படையல் உற்சவம் நடத்துறது அந்த ஊரில் வழக்கம். அன்னக்கூட்ட உற்சவம்னுட்டு உற்சவம் நடக்கிறது. எல்லாரும் இந்திரனுக்கு தான் படைப்பார். கண்ணன் வந்து கேட்டார், எதுக்கு ஏதோ பெரிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு, என்ன படையல், என்ன அன்னக்கூட்ட உற்சவம்? இந்திரனுக்கு கொடுக்கணும், தேவர்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தா தான் நாம் நன்னா இருப்போம். நேராக மாற்றி பேசிட்டார் கண்ணன். இவன் என்ன பண்ணுறான், நமக்கு இந்திரன் ஒன்றும் பண்ணுறதில்லை, இந்த மலை தான் எல்லாம் பண்ணுறது. அதனால் நம்ம எல்லாத்தையும் மலைக்கு தான் கொடுக்கணும். அங்கே தான் நம்ம மாடு கன்றுகள் மேயறது, மலை இருக்கவே தான் மழை பெய்யறது, மூலிகைகள் அங்கே தான் இருக்குது, நம்ம உட்கார்றதுக்கு மேஷ நாற்காலியிலேருந்து இந்த மரம் தான் கொடுக்கறது. அதனால் இனிமேல் எல்லாத்தையும் இந்த மலைக்கு தான் கொடுக்கணும். கட்சி ஊரே 2 பட்டுடுச்சு. பெரியவா எல்லாரும் இந்திரனுக்கு கொடுக்கணும்னு கட்சி, குழந்தைகள் அத்தனை பேரும் கண்ணன் சொல்கிறபடிக்கு ஒழுங்காக மலைக்கு தான் கொடுக்கணும்னு கட்சி. எப்பவுமே இந்த சிறுவர்கள் கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து சத்தம் போண்டா பெரியவா கொஞ்சம் பெசாமல் போடுறது தான் நல்லது. ஏன்னா எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கெல்லாம் நம்மளால முடியாது, சக்தி இல்லை. அதனால் மொத்த குழந்தைகள் இப்போ கண்ணன் சொல்கிறபடி கேட்டீங்கன்னா இந்த ஊரில் இருக்கலாம், இல்லைன்னா நீங்களாம் போகலாம்ட்டா. சரி இவா சொல்கிறபடிக்கே ஒத்துப்போம், வர்ற ஆபத்து வரட்டும் அப்படின்னு மாற்றி கோவர்தனத்துக்கு கொடுக்க போறா. அட்டு குவிசோத்து பருப்பதம் தயிர் அலறு நெய் வாவி எல்லாம் பெரிய பெரிய பருப்பதம், 108 படி பட்னம் படி, 1008 படி பிரசாதம், புளியோதரை, தத்தியோனோ, பூடான்னம், மாஷான்னம், குடான்னம், பூபான்னம், எத்தனை உண்டோ, தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், எள்ளோரே, ஓஹோரே, மிளகா சாதம் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கு நடுவில் ஒரு பெரிய அகழி கட்டுறாப்பில் கட்டி அது முழுக்க குழம்பு சேர்த்து, இந்த பக்கத்தில் சாற்றுமது சேர்த்து, என்னென்ன கரியமுது காய்கறிகள் உண்டோ வச்சு, கூட்டு வச்சு, பருப்பு வச்சு, தொகையில் வச்சு, பச்சடி வச்சு, இத்தனையும் பண்ணி வச்சு தயாராக படைக்க போகிற சமயத்துக்கு குழந்தைகளே எல்லாரும் கண்ணை மூடிங்கோ, திரை போட்டு தானே பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். மலைக்கு எப்படி திரை போடுறதுன்னாவா? அதுக்கு தான் உங்களுக்கு ரப்ப கொடுத்துருக்கார் பெருமாள், உங்க கண்ணை மூடிங்கோ, அதான் திரையன்னா கண்ணன். சரி மொத்த பேரும் கண்ணை மூடிண்டா, அகம் கோவர்தனோஸ்மி, நானே கோவர்தனன்னா ஒரு பிரசாதம் மிச்சம் இல்லை, மொத்தம் வயதுக்குள்ள படுத்து போன குழந்தைகளே கண்ணை திறந்து பாருங்க. இது வரைக்கும் இந்திரன் இதை போல எப்பவான உங்கள்கிட்ட ஆசையா வாங்கிட்டு இருக்கானோ, எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும். இப்போ பாருங்க கோவர்தனம் என்னென்னா வாங்கிட்டு இருக்கு, குழந்தைகளுக்கு தான் ரொம்ப திருப்தி. ஆமாம், முதல் தடவையா இப்போ தானே மொத்தத்தையும் சாப்பிட்ருக்கோ, இனிமே கண்ணா நீ சொன்னபடிக்கு வருஷம் கோவர்தனத்துக்கு தான். எல்லாரும் ஒத்துனுட்டா. இதை கண்ட இந்திரனுக்கு ஒரே கோபம், என்ன பாலிசன், சிறு குழந்தை தெரியாமல் நடக்கிறான், இவனுக்கு பாடம் புகட்டணும்னு மேகக்கூட்டங்களை கூட்டு மழை கொட்டு, 7 நாள் கொட்டுறதுன்னா வெள்ளக்காடு, எங்கே போவா, பசுமாடு எங்கே போகும், கண்ணுக்குட்டி என்ன போகணும், கண்ணா நீயே சரண்னு எல்லாரும் பிரார்த்திக்கிறா. உடனே கீழே கிடந்த சோழசூழ் குன்னத்தை அனாயாசேன தூக்கினான். அந்த கோவர்தன பர்வதத்தையே எடுத்து குடையாக பிடித்து, அந்த குடைக்கு கீழே யாரெல்லாம் நிற்க வேணுமோ வாருங்கோள், நாம் ரட்சிப்போம், குடையான கோவர்தனம் ரட்சிக்கும் என்று சொல்ல எல்லா மக்களும் உள்ள வந்து மேலே இருக்கிற கண்ணனை பார்த்து கேட்குறா, இதை போல இது வரைக்கும் நாங்கள் சேவிச்சதே இல்லையே, இந்த குன்றத்தெல்லாம் குழந்தை தூக்குமா, நீ தூக்கி நிற்கிறியே, நீ தேவனா, கந்தர்வனா, யக்ஷனா, நீ யார், நீ நமக்குள்ள இருக்கிற குழந்தை தானா, நீ யாருனால் இப்படி என்னை பிரிச்செல்லாம் பேசுறதா தான் மலையை கீழே வச்சுருவேன். உங்களுக்குள்ள ஒருத்தனா ஒத்துண்டா சரி, நான் உங்களோட இருக்கேன். நாகம் தேவஹா ந கந்தர்வஹா நச்ச ராட்சசா, நான் ராட்சசனும் இல்லை, தேவனும் இல்லை, கந்தர்வனும் இல்லை, அகம் ஓ பாந்தவோ ஜாதா, நான் உங்களுக்குள்ள ஒருத்தனா கலக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேன்னா. சரி என்ன குழந்தைகள் ஏத்துண்டாலும் சரி. இந்திரன் பசிக்கோபத்தால் தப்பு பண்ணிவிட்டான், அவனிடத்துலேருந்து சோற்ற பறிச்சுட்டோம், அவன் உயிரை பறிக்க வேண்டான்னு விட்டு பிடிச்சானோ இல்லையோ, அந்த குணத்துக்கு பல்லாண்டு. குன்னு குடையா விடுத்தாய் குணம் போற்றி, வரிசை 5 பல்லாண்டு முடிஞ்சு போச்சு. அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, எல்லாத்தையும் சொல்லணும் வந்த ஆண்டாளுக்கு. இப்போ போற்றி சொன்னதுலேயே பயம் வந்துடுச்சு. என்ன பயம்னால், நாம கண்ணனுடைய பெருமை, அவர் திருக்கால்களின் பெருமை, அவர் கையின் பெருமை, ராமனுடைய பெருமை எல்லாம் சொல்லிட்டோமே. ஓஹோ, இந்த ஒரு பெருமாளுக்கு இத்தனை வலிமை இருக்கான்னு 4 பேர் பொறாமப்பட்டான்னா, அவன் கண்ணு பட்டுடுத்துன்னா நான் தப்பா சொல்லிட்டேன். நம்ம வீட்டு குழந்தை இப்படி ஒரு குழந்தை நன்னா சாப்பிட்றதுன்னு வச்சுங்களேன்,
நம்ம போகிற இடத்துல என்ன உங்கள் குழந்தைலாம் எப்படி சாப்பிட்டுருக்குன்னா, ஒன்றுமே இல்லைன்னா என்ன போட்டாலும் சாப்பிட்றது இல்லை, பிடிவாதம் பிடிக்கிறான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அதெல்லாம் 1.25 அழகு சாப்பிடும் இப்படின்னு சொல்லிப்பாடான்னு ஆறானா. 1.5 அழகு சாப்பிட்ற குழந்தையா இருந்தால் கூட மறைச்சு தானே சொல்லியிருக்கணும். அப்போ தானே கண்ணெச்சில் படாத இருக்கும். ஆண்டாளுக்கு இப்போ சந்தேகம் வந்துடுத்து, நம்ம அப்பா சொல்லி கொடுத்தாருங்கிறதுக்காக நாம பாட போக வரிசையாக போற்றின்னு ஒரு கதையாக இப்போ வெளிப்படுத்திட்டேனே. இந்த ஒன்னொன்னும் பண்ணானான்னு அவாவா நினச்சுட்டாள்னா சட்டு மாற்றிவிட்டா, இது எதையுமே எங்கள் கண்ணன் பண்ணல, அவர் கையில் இருந்த வேல் பண்ணித்துன்னு முடிஞ்சு போச்சுப்போம். இது ஒண்ணுமே கண்ணன் பண்ணலையா? அப்போ என்ன உன் சேவகமே ஏத்தி பரகொள்வான், கண் குணிலாவெறிந்தாய் கடல் போற்றி குன்னுகுடையா விடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு பகைகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. பெருமான் வேல் ஜெயிச்சிருக்கார், அந்த வேலை ஜெயிச்சு கையில பிடிச்சிருக்கார். ஏற்கனவே வில் பிடித்த தசரதன் பிள்ளை ராமன் வில் பிடித்தார். இவர் தாப்பனார் கூர் வேல் கொடுந்தொழினன் நந்தகோபானம் வேல் பிடிச்சவர். வில் பிடிச்ச பிள்ளை வில்லு பிடிக்க போறான், புல் பிடிச்சவர் பிள்ளை புல் பிடிக்க போறான், வேல் பிடிச்சவர் பிள்ளை வேலை பிடிக்க போறான். வேற என்ன சிவா அவாவா அப்பானுடைய காரியம் தானே அவளுக்கு தெரியும். அதனாலதான் வில் பிடித்த தசரதன் வில் பிடித்த ராமன், வேல் பிடித்த நந்தகோபாலன் வேல் பிடித்த கண்ணன். அந்த வேலைத்தான் உன் கையில் இருக்கிற வேலுக்கு போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்னென்னும் சேவகமே ஏத்தி பரகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு. என்னென்னு பேசினோம் வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு. பெரியாழ்வார் வலக்கையில் இருக்கிற சுதர்சன சக்கரத்துக்கு பல்லாண்டு பாடினார். அதே போல ஆண்டாள் கையில் இருக்கும் வேலுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். என்றென்றும் சேவகமே. இதை பாடுறதுக்காகத்தான் நாங்கள் வந்தோம். என்று வேற எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்த்து வரல. மங்களாசாசனமே பிரயோஜனம். உனக்கு மங்களத்தை ஆசாசித்தல். நான் தேகிமே ததாமித்தே, நான் இத்த கொடுக்கிறேன் உங்ககிட்ட ஒன்று வாங்கிக்கிறேங்கிற பேச்சு எங்கள்கிட்ட இல்லை. பல்லாண்டு பாடுவோம், அதுக்கு ஏதாவது வேணுமான்னா இன்னொரு தரம் பல்லாண்டு பாட அனுமதி, அவ்வளவுதான் நாங்கள் கேட்டுப்போமே தவிர ஏன் ஆண்டாள் 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் 4 நரும் பொழில் மாலிரும் சோல நம்பிக்கினான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன். மொத்தத்தையும் திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகருக்கு சமர்ப்பிக்கிறார். பெருமாள் நன்னா சாப்பிட்டார். சாப்பிட்டு ஆண்டாள் இதுக்கு பதிலுக்கு உனக்கு என்ன வேணும், இன்னொரு 100 கங்காளம் கொண்டு வைப்பேன் சாப்பிடணும். அதை சாப்பிட்டதுக்கு பதிலுக்கு என்ன வேணும், இன்னொரு 100 அண்டா கொண்டு வைப்பேன் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்குறேன். இன்னொரு தரம் அடியை சமர்ப்பிக்கணும், இன்னொரு தரம் தேவரீர் சாப்பிடணும். இதை தவிர வேற என்ன உங்ககிட்ட பிரார்த்திக்க போறோம்? தேவரீரை தரிசித்தேன், தரிசனத்துக்கு பயன் கேட்க வரவில்லை, தரிசித்ததே பயன் என்று வந்தோம். உன்னை சேவித்தது பயனே தவிர சேவித்ததற்கு ஒரு பயன் கேட்போமா? அதனாலதான் என்று உன் சேவகமே ஏற்றி பரகொள்வான். உன் தீர சரித்திரங்களை உன்னுடைய விக்கிரமங்கள் ஒன்னொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன்னு பாசம். உன்னுடைய சரித்திரத்தெல்லாம் பாடுறதுக்காக வந்தோம். என்னுன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு. இன்று வந்தோம், யாம் வந்தோம், இன்னைக்கு தான் வந்தோம். இது வரைக்கும் எங்கள் கோபகுமாரர்கள் அப்பா எல்லாம் மறைச்சி வச்சுருந்தாங்களே, அதனால் எங்களால் பல்லாண்டு பாட முடியல, இன்று தான் வர முடிஞ்சது. யாம் வந்தோம். இப்போவும் அவா வரல, நாங்கள் தான் வந்திருக்கோம். அவர்கள் இன்னும் கூட வரலையோ இல்லையோ, நாங்கள் தான் இப்போ வந்திருக்கோம். கண்ணன் கேட்குறார், சொல்லிட்டு வந்திருக்கீளா, தெரியாமல் வந்திருக்கீளா? போனால் தான் தெரியும், இப்போ தெரியாது. இப்போதைக்கு பாடுறதுக்காக வந்துட்டுக்கோ. இன்று யாம் வந்தோம் இறங்கு. ஆற்றாமையாலே வந்தோம், தூங்க முடியாமல் இருக்கிறபடியாலே வந்தோம். இறங்கு. தேவரீருக்கு இறங்குகை ஸ்வரூபம், அடியோங்களுக்கு பல்லாண்டு பாடுகை ஸ்வரூபம். நமக்கு எது கொண்டு பெருமான் அடைகிறோம்? இறங்குங்கிற சொல் உயிரான சொல். நம்ம மோட்சம் போகிறதுக்கு உபாயம் எது? நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும். உபாயம் எது? பெருமானின் இரக்கம் உபாயம். அவருடைய இரக்கம் இருக்கவே தான் நம்ம மோட்சம் போகிறோம். அந்த இரக்கத்தை பிரார்த்தித்த பாசுரம் ஆச்சரியமான 24வது பாசுரம், பல்லாண்டு பாடிய பாசுரம். நம்முடைய நாவுக்கு இடுகிற அறுசுவை உணவு, இனிப்பு, துவர்ப்பு, காய்ப்பு, கைப்பு, உப்பு, 6 ஷோ வச்சுருக்கோம் இல்லையோ, அதை போல் இப்போ நமக்கு எந்த நாவுக்கு சுவை வேணும்? அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, கடைசியா வேல் போற்றி. இந்த 6 போற்றிங்கிறது நாவில் இருந்தால் இதுதான் அறுசுவை உணவு. இந்த 6 தடவை போற்றியத்தான் பல்லாண்டுன்னு 12 பாசுரம் பாடினார். ஒரே பாசுரத்தில் ஆண்டாள் பாடினாள். அந்த ஆண்டாள் திருவடிகள் போற்றி என்று பாடி இன்னைய பாசுரத்தை அமைகிறேன். இனி நாளை கண்ணன் பிறந்தது, கண்ணன் வளர்ந்தது, ஆச்சரியமான கிருஷ்ண சேட்டிதம், ஒருத்தி மகனாய் பாசுரம். இப்போது 24வது பாசுரம் அனுசந்தானம். அன்னி உலகமளந்தாயடி போற்றி, சென்னங்கு தென்னலங்கு செத்தாய் திரள் போற்றி,
பொன்னச்சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலா விரிந்தாய் கடல் போற்றி, குன்னு குடையா விடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பககெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி, என்னன்னுன் சேவகமே ஏத்திப் பரகொள்வான், இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய்.